அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ கடந்த சில நாட்களாக ஜெய்மா பவானி அம்மா எடுத்த ரிபு கீதை எல்லாரும் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ இந்த ரிபு கீதை ரொம்ப அருமையான விஷயங்களை நமக்கு எடுத்து கூறியது. அதுல மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த ஆன்மா தூய அறிவாகத்தான் நாம் இருக்கிறோம், அந்த பிரம்மமாகத்தான் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக அந்த நூல் நமக்கு உணர்த்துது. இப்போ இந்த நூலை ரொம்ப அருமையா எடுத்து கொடுத்த அந்த அம்மாவுக்கு முதல்ல நம்ம நன்றி தெரிவிச்சுக்கணும். பொதுவா இந்த வகுப்புல வரக்கூடியவர்கள் பெரும்பாலும் அந்தந்த வகுப்பாசிரியர்களுக்கு ஒரு நன்றி சொல்றதுனால ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். ஏன்னா இந்த மாதிரி பாடத்திட்டங்களை எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம எல்லோருமே அந்த ஞானத்தை அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல எடுக்கப்படுது. பொதுவா நம்முடைய பாடத்திட்டங்களுடைய அடிப்படை விஷயமா நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, சாதன சதுஷ்டயம் அப்படிங்கிற வேதாந்த பாடத்துல ஒரு பேசிக் விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி யோக சூத்திரம் எடுத்துட்டாலும் அதுல ஏம நியமம் அப்படிங்கிற அடிப்படை விஷயத்தை பார்க்கிறோம். இப்ப இந்த பாடத்திட்டங்கள் அடிப்படையில பார்த்தா கூட நம்ம இடத்துல சில ஒழுக்க நியதிகள் தேவைப்படுது இல்லையா? அதெல்லாம் இருந்தா தானே நம்ம உயர்நிலைக்கு வர முடியும். இப்ப இது போன்ற பாடத்திட்டங்கள் எல்லாம் சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அடிப்படை ஒழுக்கம் யாருகிட்ட இருக்குதோ அவங்க தான் அந்த உயரிய ஞானத்துக்குள்ள தன்னை அந்த ஆன்மாவாக உணர்ந்து தன்மயமாக முடியும், தன்னுடைய சொரூபத்துக்குள்ள நிற்க முடியும். அதனால அப்பப்போ அந்த வகுப்புகளுக்கு ஒரு நன்றி சொல்றதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். அதுக்காக சொல்றேன். சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்ப நம்ம இன்றைய பாடத்திட்டத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, அறிவியலும் ஆன்மீகமும் அப்படிங்கிற தலைப்புல 2வது பகுதி பார்க்கிறோம். இப்ப இந்த 2வது பகுதியில நம்ம என்ன மாதிரி விஷயங்களை பார்க்கிறோம் அப்படின்னா, இப்ப நம்முடைய மனசும் உடலும் ஒருங்கிணைய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம இது மாதிரி ஆன்மீக விஷயங்களை பாடங்களை படிக்கும்போது மனசு அதை படிக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் எடுக்குது. ஆனா உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது. இப்ப உடல்ல சில பிரச்சனைகள் இருக்கு, நோய்கள் இருக்கு, அல்லது சில இயலாமைகள் இருக்கு, அதனால ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படின்னா, அதற்குண்டான பிரச்சனை என்னங்கிறத நம்ம அணுகி அதை சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் கடந்த பாடத்துல சொன்னேன். ஏன்னா இப்ப இந்த உடல் பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுங்கிறத நாம தான் பார்த்துக்கணும். அப்ப அந்த உடலுடைய பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணணுமோ அதை சரி பண்ணிக்கணும். ஏன்னா உடலும் மனமும் ஒன்றுதான். இப்போ மனம் கண்ணுக்கு தெரியாத சூட்சமம், உடல் கண்ணுக்கு தெரிகின்ற ஸ்தூலம் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். இப்ப அந்த அடிப்படையில இந்த சூட்சமான மனசு ஒரு விஷயத்தை ஆசைப்படுது அப்படின்னா, அது இந்த ஸ்தூலமான உடலை வைத்துக் கொண்டு தான் நிறைவேற்றிக் கொள்ளும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அப்ப அந்த அடிப்படையில இங்க பெரும்பாலானவர்களுக்கு இந்த மனமும் உடலும் ஒன்று போல இருப்பதில்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதற்கு என்ன காரணம் அடிப்படை விஷயத்தை பார்த்தா, அவரவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான எண்ணங்கள் தான் காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப இது மாதிரி பாடத்திட்டங்கள் படிக்க வரும்போது நம்முடைய மனசும் பல சந்தேகங்களை எழுப்பும், பல கேள்விகளை எழுப்பும், பல குதர்க்கமான விஷயங்களை உள்ள வைத்துக் கொண்டிருக்கோம். இதுலெல்லாம் நம்ம விடுபடணும். ஏன்னா இங்க நாம எதற்காக வந்திருக்கிறோம், என்ன பாடத்திட்டத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த அடிப்படை விஷயத்தை, அதனுடைய சாரத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். மற்றபடி அதை யார் சொல்கிறார்கள், அது எப்படி சொல்கிறார்கள் ஆராய்ச்சி எல்லாம் தேவையில்லை. மேலும் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை அறிவுபூர்வமாகவும் உங்களுக்கு நிரூபிக்க பார்க்கிறோம், ஆன்மீக ரீதியான சாஸ்திரங்கள் வாயிலாகவும் நிரூபிக்க பார்க்கிறோம். ஏன்னா இங்க 2 விஷயங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கு அப்படின்னு நான் கடந்த பாடத்துல சொன்னேன். ஏன்னா இங்க அறிவியலும் ஆன்மீகமும் வேறு வேறு கிடையாது. நமக்கு 2 கண்கள் போன்றது. ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு ஒரு கண்ணு வேண்டான்னு நம்ம சொல்ல மாட்டோம். அப்ப அந்த 2 கண்கள் வழியாக நான் பார்க்கின்ற பார்வை என்னமோ ஒன்றாகத்தான் இருக்கின்றது, ஒரே பொருளைத்தான் பார்க்கின்றது. அதுபோல இங்க ஆன்மீகமும் அறிவியலும் ஒரே விஷயத்தை தான் பார்க்கின்றது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும்னு நான் கடந்த பாடங்களை சுட்டி காட்டினேன். அப்ப அந்த மாதிரி தான் இங்க மனமும் உடலும் ஒன்றாக இணையும் போதுதான் நம்ம எதை சாதிக்க விரும்புகின்றோமோ அதை சாதிக்க முடியும், நம்முடைய இலக்கை நாம் அடைய முடியும். இப்ப அப்படி பார்க்கும்போது இந்த உடலும் மனமும் ஒன்றாக இணைய வேண்டும்னா நம்முடைய மைண்ட் எப்படி சிந்தனை பண்ணோம் அப்படின்னா, இப்ப நம்ம தனித்துவமான உடலும் மனதின் மேல இருக்கக்கூடிய அபிமானம் தான் என்ன பண்ணோம்னா, இந்த உடம்பையும் இந்த மைண்டையும் ஒழுங்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கும். அந்த அடிப்படையில இப்போ இந்த வகுப்புல ராமசாமி இருக்கலாம், குப்புசாமி இருக்கலாம், அல்லது சீதா இருக்கலாம், கீதா இருக்கலாம், ஆண் பால் பெண் பால்ல யார் இருந்தாலும் அவர்களுடைய தனிப்பட்ட உடலும் மனமும் ஒருங்கிணைய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கும், இந்த பாடத்தை தெரிந்து கொள்ள ஆர்வமாக வந்திருக்கிறவர்களுக்கு. ஆனா இங்க நம்ம அப்படி சொல்ல வரல. இங்க சொல்லக்கூடிய விஷயமே வேற. அதுக்கு தான் இன்னைக்கு நான் என்ன பண்ணேன்னா, அந்த டெலிபதி
ஒரு விஷயத்தை வந்து அனுப்பிச்சேன். இன்னைக்கு நவீன விஞ்ஞானம் எப்படி முன்னேறி இருக்கிறது, இப்போ சயின்டிஸ்ட் எல்லாம் எப்படி வந்து மைண்டை ப்ளே பண்றாங்க, அப்போ அந்த மைண்டு எப்படி எதனுடைய அடிப்படையில் இந்த உடல்ல இயங்குது, இப்போ மனமும் உடலும் ஒன்றுனா எந்த அடிப்படையில, இப்போ மனம்ங்கிறது சாஃப்ட்வேர்னா இந்த உடல் வந்து ஒரு ஹார்ட்வேர். இப்போ கம்ப்யூட்டர் மாதிரியே நம்ம எடுத்துக்கணும். அப்போ நான் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஃபீட் பண்ணேன்னா அந்த ப்ரோக்ராமுக்கு உண்டான அவுட்புட்டை வந்து கம்ப்யூட்டருடைய டிஸ்பிளே காட்டி கொடுக்கறது போல இந்த உடல் காட்டி கொடுக்கும். அப்ப மைண்ட் என்ன நினைக்குதோ அதை வந்து ஒரு செயலாக இந்த உடல் செய்யும். அப்படித்தான் இந்த உடலும் மனமும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்ப அந்த அடிப்படையில இப்ப டெலிபதி அப்படின்னா என்ன? இப்ப நம்முடைய எண்ணங்கள் அலை வடிவத்துல பரவி, அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு அலைகளாக மாறி, அது நம்ம யாரை பத்தி நினைக்கிறோமோ அவர்களை சென்றடைகிறது. அதைத்தான் நம்ம டெலிபதிங்கிறோம். இந்த எண்ண அலைகள் வந்து இப்ப நான் ஒருத்தர் நினைக்கிறேன் அப்படின்னா, உடனே அவர்கிட்ட போய் அது காந்த அலைகளாக மாறி, அந்த குறிப்பிட்ட நபரை சென்று அடைகிறது. அப்ப உடனே அந்த டெலிபதி முறையில அவர் என்ன பண்ண நினைச்சாரு, இப்பதான் நான் உங்க கூட பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா, நீங்க உடனே ஃபோன் பண்றீங்களே அப்படின்னு நம்ம நெறைய பேர் நண்பர்களிடம் பேசிக்கொள்வதை பார்க்கிறோம். அப்ப இது எப்படி சாத்தியமாகுது? டெலிபதிங்கிற மெத்தட்ல, இப்ப நான் நண்பன் பத்தி நினைக்கிறேன். உடனே அந்த நண்பன் எனக்கு உடனே கால் பண்றான். அப்ப அவனுக்கு எப்படி அது தெரிஞ்சுது? நான் தான் அவன நினைக்கிறேன், அவன் கூப்பிடுறான்ட்டு. இது நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு காற்றிலே அந்த அலைகள் கடந்து சென்று அவனுடைய அலைகளை அங்கு தூண்டி விடுது. அப்ப அவனுக்கு உடனே நம்மள கூப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் உண்டாகின்றது. அப்ப இந்த டெலிபதி மெத்தட் இருக்கு இல்லையா? இதுதான் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு மைண்ட் கம்யூனிகேஷன் மெத்தட். இதுதான் பாடி கம்யூனிகேஷனும். இப்ப நான் வந்து ஒரு பொருளை எடுக்கணும்னு அப்படின்னு மனசுல நினைக்கிறேன்ன உடனே, உடனே இந்த ஹார்ட்வேர்ல இருக்கிற மூளை வந்து கைக்கு உடனே கட்டளை கொடுக்குது. அந்த பொருளை எடுங்கிற மாரி. உடனே நம்ம கை போய் அந்த புத்தகத்தையோ, ஒரு பேனாவையோ, ஒரு பென்சிலையோ எடுக்குது. அப்ப நம்ம கை போய் அந்த பேனாவையோ, பென்சிலையோ எடுக்கணும் அப்படின்னா, அதற்கு ஒரு கட்டளை பிறப்பிக்க வேண்டும் இல்லையா? அந்த கைக்கு வந்து கையில இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்களுக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட வேண்டும். அந்த கட்டளை வந்து மூளை தான் அதுக்கு குடுக்கும் அந்த கட்டளைய. "நீ போய் அத எடு" அப்படின்னு சொல்லிட்டு. அது குடுத்த உடனே அந்த கட்டளையில படி நம்ம அத எடுக்கிறோம். அப்ப அப்படித்தான் நம்ம வந்து ஒன்றொன்றையும் நடைமுறைப்படுத்த முடியும். அப்ப இந்த மாதிரி நம்ம மூளை குடுக்கும்போது, இதே விஷயத்த மற்றவர்களிடத்திலும் நம்ம தூண்ட முடியும். இப்ப நான் வந்து என்ன நினைக்கிறேனோ, அதை எப்படி இன்னொருத்தர் உடனே எனக்கு ஃபோன் பண்றாரோ, அது மாரி இன்னொருத்தர நம்முடைய மனோ வலிமையினால செயல்படுத்த முடியும். இதெல்லாம் டெலிபதியில சாத்தியம். ஆனா இந்த டெலிபதிய வந்து தவறாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. சில குறுக்கு புத்தி கொண்ட மனிதர்கள். அவங்க என்ன மாரி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த டெலிபதி மெத்தட்ல இந்த இறந்து போனவர்களுடைய ஆன்மாவோட பேசலாம். அதனால நீங்க வந்து இந்த டெலிபதி மெத்தட்ல அவங்க கிட்ட வந்து பேசி பாருங்க. அவர்கள் என்ன குறைகள் இருக்கோ அவங்க சொல்லுவாங்க. அத நீங்க நிவர்த்தி பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் வச்சு பிசினஸ் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கமர்ஷியலா சம்பாதிக்கணும், கல்லா கட்டணும்னு நினைக்கிறவங்களுடைய குறுக்கு புத்தி. பட் உண்மையா மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற ஆர்வமும், அந்த அதீத அறிவியல் ஆர்வம் உள்ள மனிதர்கள் நெறைய பேர் இருக்காங்க நம்ம சமுதாயத்துல. அதுல தான் இப்ப நான் உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்பிச்சிருந்தேன். எலன் மஸ்க்ங்கிற ஒரு அமெரிக்க தொழிலதிபர். அவர் வந்து ஒரு கண்டுபிடிப்பாளர் கூட, ஒரு முதலீட்டாளர் கூட. அவர் நெறைய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவார். பணம் நெறைய கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரன், தொழிலதிபர். அவருடைய தொழில் பலவாறான தொழில்கள் இருக்கு. அதுல தான் வந்து இந்த ஸ்பேஸ் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ராக்கெட் கட்டுமான தொழில். அதாவது விண்வெளிகளுக்கெல்லாம் ராக்கெட்டுகள அனுப்புவாங்க இல்லையா? அதுக்கு உண்டான ராக்கெட்டுகளையே வடிவமைச்சு அத வெளிநாடுகளுக்கு மற்ற நாடுகளுக்கு குடுப்பாங்க. அவர்களுடைய நாடுகள்ல இருந்து வெளிய அனுப்புவாங்க. அப்படி இவருடைய கட்டுமான தொழில்ல பல கஷ்டங்களை கண்டுபிடிச்சு பலமுறை இந்த ராக்கெட் அவருக்கு ஃபெயிலியர் ஆச்சு. அவர் ஆரம்பத்துல கண்டுபிடிச்ச ராக்கெட்ஸ் எல்லாம் வந்து மேல போகாம கீழ வந்து விழுந்து விழுந்து எவ்வளவோ கோடிக்கணக்கான பில்லியன் டாலர்ஸ் வந்து அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும், விடாமுயற்சியில அத அவர் வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக, உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரனாக அவரு இன்னைக்கு எலன் மஸ்க் திகழ்றாரு அப்படின்னா, அதுக்கு அவருக்கு எது தெரியுமா கை குடுத்தது? அந்த ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற இந்த ராக்கெட் கட்டுமான தொழில் தான் கை குடுத்தது. அந்த தொழில்ல தான் அவன் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக வந்தார். இப்ப அப்படிப்பட்ட அவர்கிட்ட வந்து நெறைய தொழில் அமைப்புகள் இருக்கு. PayPal இருக்கு, Tesla மோட்டார்ஸ் இருக்கு. இப்ப நியூரோலிங்க் அப்படிங்கிற இந்த மனிதனுடைய மூளை நரம்புகளுக்கும், நம்முடைய கம்ப்யூட்டர் துறைக்கும் ஒரு இணைப்பை, ஒரு இன்டர்ஃபேஸை உண்டாக்கி, எப்படியெல்லாம் செயல்படுத்த முடியுங்கிற ஆராய்ச்சியில வெற்றி பெற்றார். இப்போ இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு முடியாதுன்னு சொன்ன சயின்டிஸ்ட் கிட்ட எல்லாம் முடிச்சு காட்டினார். இந்த எலன் மஸ்க் வந்து ராக்கெட்லயும் முடியாதுன்னு சொன்னவங்க கிட்ட எல்லாம் முடிச்சு காட்டினார். இப்ப இதே மாரி விஞ்ஞான ரீதியாக மனிதனுடைய மூளையும் ஒரு கம்ப்யூட்டரும் இன்டர்ஃபேஸ் ஆகி, இப்ப ஒரு கை, கால் அசைக்க முடியாத ஒரு பாராலிசிஸ் அட்டாக் வந்த ஒரு நோயாளி வந்து ஒரு பொருள எடுக்கணும்னு நெனச்சா, அவனால எடுக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு கை வரல அல்லது கால் வரல.
அப்ப அவன் தன்னுடைய சிந்தனையில அதை எடுக்கணும்னு நினைச்சான்னா, அதுக்கு ஒரு ஹார்ட்வேர் எக்யூப்மென்ட் அந்த பொருள எடுத்து குடுக்குற மாரி இன்னைக்கு கண்டுபிடிச்சுட்டாரு. அதுக்கு உண்டான புரோகிராமிங் எல்லாம் சாஃப்ட்வேர்ல எழுதிட்டாங்க. அதுக்கு உண்டான கம்ப்யூட்டர் மூலமாவே இப்ப ஒரு கேம் விளையாடி காட்டுறாரு. ஒருத்தர வந்து டெமோ பண்ணி காட்டுறாங்க. அதுல அவர் என்ன பண்றாருன்னா, அந்த சிப் உள்ள சொருகுன பிறகு அந்த சிப்ப வச்சுக்கிட்டு அவரு டெமோ பண்றாரு. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு கம்ப்யூட்டரோடவே ஒரு செஸ் விளையாடுறாரு. கம்ப்யூட்டர் ஆன்லைன்ல அந்த செஸ் இருக்கு. இவரு இங்கிருந்தே தன்னுடைய கமாண்ட குடுக்குறாரு. இந்த காய் அங்க நகர்த்து, அந்த காய் இங்க நகர்த்துன்ட்டு. இவருடைய கை வந்து அசையாது. ஏன்னா, இவர் ஒரு பெராலிஸ் அட்டாக் வந்த நோயாளி. அதனால இவர் கை மூலமா செஸ் காயின் எடுத்து நகர்த்த முடியாது. அதனால மனசுல சிந்திக்கிறாரு. இந்த காயின் அங்க போணும், அந்த காயின் இங்க போணும்னு மனசுல அவர் சிந்திக்கிறாரு. உடனே அந்த காயின் அந்தந்த இடத்துக்கு நகர்ந்து அந்த கம்ப்யூட்டர் கேம், அந்த செஸ் கேம அழகா விளையாடுது. இது பிராக்டிகலா நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்குது. இன்னைக்கு சயின்ஸ் வந்து இந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆயிடுச்சு. அப்ப எதுக்கு இத நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல ஒரு ஆர்வம் இருக்கும். நம்ம எத செய்யணும், அத செய்யணும், இப்படி சாதிக்கணும், அத சாதிக்கணும் நெறைய ஆர்வங்கள் நம்ம இடத்துல இருக்கும். இப்ப அத்தகைய ஆர்வங்கள்ல நம்ம ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்கள் அடிப்படையில நமக்கு ஒரு மகிழ்ச்சி தேவைங்கிறதுனால தான் அந்த ஆர்வத்த நம்ம காட்டுறோம். ஏதேனும் ஒரு விஷயத்துல நமக்கு மகிழ்ச்சி வேணும். நம்ம எல்லோருமே மகிழ்ச்சியை தான் தேடுறோம். நமக்கு யாருக்கெல்லாம் துன்பம் அதிகமாகுதோ அப்பதான் ஆன்மீகத்த நாடுறோம். இன்பம் இருக்கும்போது நம்ம ஆன்மீகத்த நாட மாட்டோம். ஏன்னா வாழ்க்கையில சுகபோகங்கள் நிறைந்திருக்கிறவன் வந்து இறைவன தேட மாட்டான். துயரங்கள் அதிகமாகும்போது, கஷ்டங்கள் வரும்போது ஆன்மீகத்த தேடுறோம். இப்ப ஒரு சிலர் ஏன் ஆன்மீகத்த தேடுறாங்கன்னா, அந்த ஆன்மீகத்தை வைத்து சம்பாதிப்பதற்காக தேடுகிறார்கள். ஒரு சிலர் வந்து பணம் பண்றாங்க. ஏன்னா இப்ப கமர்ஷியல் ஆயிடுச்சு இல்லையா? எல்லா துறைகளுமே கமர்ஷியல் ஆயிட்டதுனால, அதை வைத்து ஏதேனும் சம்பாதிக்க முடியுமாங்கிற ஒரு கூட்டமும் இந்த ஆன்மீகத்துக்குள்ள இருக்குது. அதையெல்லாம் நம்ம தடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு தான் விழிப்புணர்வு வேணும். அப்ப அந்த அடிப்படையில இங்க மகிழ்ச்சி அப்படின்னா, நம்ம ஏதேனும் ஒரு விஷயத்தை சார்ந்து அதில் மகிழ்ச்சியை பெற விரும்புகிறோம். அதுல நம்முடைய நடைமுறை விஷயத்துல விளையாட்டுல நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம நெறைய விளையாட்டுகள் விளையாடுறோம். அந்த விளையாட்டுல நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். அதுல செஸ் விளையாட்டு இருக்கு, கேரம் போர்ட் இருக்கு, கிரிக்கெட் இருக்கு, டென்னிஸ் இருக்கு. இப்ப நவீன வீடியோ கேம்ஸ் எல்லாம் இருக்கு. குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு உண்டான நவீன வீடியோ கேம்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த விளையாட்டுல நம்ம வெற்றி பெறணும்னா, இப்ப 2 பேர் விளையாடுறோம்னா, இதுல நீங்க ஜெயிக்கணுமா, நான் ஜெயிக்கணுமா அப்படிங்கிற நம்ம 2 பேருடைய வெற்றி எதன் அடிப்படையில் இருக்கு அந்த விளையாட்டுல? என்னுடைய அதீத ஆர்வமும், என்னுடைய அந்த திறமையும் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் எந்த அளவுக்கு திறமையா விளையாடுறேனோ, அந்த அளவுக்கு எனக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் அதுல நான் ரொம்ப ஆர்வமும் இருக்கணும். அதுல நான் அதீத ஆர்வத்தோடு விளையாடணும். அப்ப என்னுடைய ஆர்வமும், திறமையும் அடிப்படையாக வைத்துத்தான் என்னுடைய வெற்றி அமைகிறது. அந்த வெற்றியின் அடிப்படையில் தான் எனக்கு மகிழ்ச்சி பிறக்கிறது. மகிழ்ச்சி உண்டாகின்றதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இப்ப நமக்கு மகிழ்ச்சி தேவை. அப்ப ஒரு விளையாட்டின் வாயிலாக நான் மகிழ்ச்சியை பெறுகின்றேன் என்றால், அந்த மகிழ்ச்சி எனக்கு வெற்றி வாய்ப்பில் தான் கிடைக்கின்றது. நான் தோல்வி அடையும்போது அங்கு தோல்வியினால் எனக்கு சோகம் உண்டாகி விடுகிறது. அப்ப நான் மகிழ்ச்சி அடையும்போது எனக்கு என்ன உண்டாயிருக்கு? வெற்றி உண்டாயிருக்குன்னு தெரியுது. அப்ப அந்த வெற்றி எப்படி எனக்கு கிடைச்சதுன்னா, இந்த மனமும், உடலும் அங்கு ஒருங்கிணையும் பொழுது தான் கிடைத்திருக்கிறது. அப்படிங்கிற ஒரு அடிப்படை உண்மையை நம்ம மறந்து விடக்கூடாது. ஒரு உதாரணத்துக்காக இந்த விளையாட்ட நான் சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு நெறைய விஷயங்கள நான் எக்ஸ்பிளைன் பண்ணா அது டைம் எடுத்துக்குங்கிறதால ஷார்ட்டா ஒரு விஷயத்த புரிய வைக்கிறேன். அப்போ ஒரு விளையாட்டுங்கிற ஒரு துறையில நம்ம ஜெயிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு மகிழ்ச்சி வருகின்றது இல்லையா? அப்ப அது எதன் அடிப்படையில் அமைகிறது? உடலையும், மனதையும் சார்ந்து அமைகின்றது. அப்ப நம்ம உடலும், மனமும் ஒருங்கிணையும் போது அங்கு மகிழ்ச்சி வருகின்றது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இது நம்முடைய நடைமுறை உண்மை. அப்ப இதற்கு என்ன வழி? அப்ப மகிழ்ச்சியாக நம்ம வாழ வேண்டும். அப்ப உடலையும், மனதையும் ஒருங்கிணைக்க வேண்டும்னா, இதற்கு என்ன வழி? அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அதுதான் என்ன அப்படின்னா, நாம் நிகழ்காலத்தில் வாழ்வது. இப்ப இத கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியும். அது என்னங்க நிகழ்காலத்தில் வாழ்வது அப்படின்ட்டு. இப்ப நம்ம எப்பயுமே நம்ம இடத்துல என்ன பிரச்சனைன்னா, ஒண்ணு கடந்த காலம், இல்லன்னா எதிர்காலம். இததான் நம்முடைய மைண்ட் வந்து எப்பயுமே திட்டமிடும். ஒண்ணு கடந்த காலத்தை பற்றி நினைத்து நினைத்து கவலைப்படும். இல்லன்னா எதிர்காலத்துல நான் இப்படி ஆகப் போறேன், அப்படி ஆகப் போறேன்னு நினைத்துக்கொண்டு, அதை பற்றி ஒரு ஆர்வத்துல ஈடுபட்டுக் கொண்டிருப்போம். ஆனா இன்றைய காலத்திலே, இன்ற வினாடியிலே, நிகழ்காலத்திலே நாம் எப்போதும் இருப்பதில்லை. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது புரிந்து கொள்ளும்போது தான் இங்க மனமும், உடலும் ஒருங்கிணைய முடியும். ஆனால் இப்படிப்பட்ட இந்த மனமும், உடலும் ஒருங்கிணைவது என்பது தனித்த மனமோ, உடலோ அல்ல. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச உடலும், மனமும் ஒருங்கிணைய முடியுங்கிற அந்த அடிப்படை உண்மையும் இங்கு நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புறேன். இப்ப நம்ம பொதுவா என்ன நெனச்சுக்கிறோம், மனமும், உடலும் ஒருங்கிணைதல் அப்படின்னா, தனித்த ராமசாமியாகிய என்னுடைய மனமும், உடலும் ஒருங்கிணைய வேண்டும். அல்லது தனித்த சீதாவாகிய என்னுடைய மனமும், உடலும் ஒருங்கிணைய வேண்டும் நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா?
அப்படி கிடையாது. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச மனமும், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச உடலும் அங்கு ஒருங்கிணையும் போது, நான் இது எல்லாவற்றையுமே என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் சொன்னா, இது எத்தன பேரால ஏத்துக்க முடியும்? எத்தன பேரால ஏத்துக்க முடியுது? இதுதான் இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ஏன்னா, இது அவ்வளவு சீக்கிரம் எல்லாராலும் ஏத்துக்க முடியாது. ஏன்னா, இது பிராக்டிகலா நமக்கு நடைமுறை இல்லாதனால, நம்ம அது எப்படிங்க சாத்தியமாகும்னு நெனைக்கிறோம். இப்ப யோசனை பண்ணி பாருங்களேன். இப்ப நம்ம இடத்துல இப்ப கொடுக்கப்பட்டிருக்கிறது 1 வினாடி. இப்ப ஒரே ஒரு தருணம் நமக்கு கிடைச்சிருக்கிறது. அது மிக மிக சிறிய தருணம். அந்த 1 வினாடி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதுன்னா, அந்த 1 வினாடிங்கிறது இப்ப நிகழ்காலம். பிரசன்ஸ். இப்ப இந்த நிகழ்காலத்துல நீங்க நிக்கணும்னா, அடுத்த ஒரு வினாடிய நீங்க சிந்தனை பண்ணா, அது அடுத்த வினாடிக்கு நீங்க போகிறது என்ன ஆகும்? எதிர்காலமாகும். அல்லது கடந்த வினாடிய பற்றி நீங்க சிந்தனை பண்ணுனா, அது கடந்த காலமாகும். ஆனா, அந்த நிகழ்காலம்ங்கிற அந்த ஒரு வினாடி தான் நம்ம கையில் உள்ளது. அப்ப நம்ம அடுத்த வினாடிக்கு போகணும்னு சொன்னா கூட, அது எதிர்காலத்தை குறிப்பிடுகின்றது. அல்லது ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு விஷயத்தை நம்ம சிந்திக்க வேண்டுமாக இருந்தால், அது கடந்த காலத்தை குறிப்பிடுகின்றது. அப்ப இங்க 2 தருணங்கள் எப்போதும் ஒன்றாக வருவது கிடையாது. ஒரே ஒரு தருணம், ஒரே ஒரு நிமிடம் மட்டும் நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் நிகழ்காலம். அந்த ஒரு கணம் நம்மிடத்தில போயிடுச்சுன்னா, நமக்கு இன்னொரு கணம் அடுத்த வினாடியில் தான் தொடங்கும். அது அடுத்த வினாடிங்கிறது அடுத்த கணம். இந்த கணம் என்பது நம்மை விட்டு கடந்து விட்டது. அவ்வளவுதான். அது மீண்டும் கிடைக்காது. அப்ப போன அந்த ஒரு வினாடி மீண்டும் நமக்கு கிடைக்காது. இப்பொழுது இருக்கின்ற இந்த வினாடி நம்மிடத்திலே நிகழ்காலத்தில் இருக்கின்றது. அப்ப இந்த வினாடியில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த வினாடியை நாம் அப்பொழுதே முடிவு செய்ய வேண்டும். அப்ப என்ன இங்க புரிந்து கொள்ளணும்? உங்களுக்கு எப்போதும் உங்கள் கையில் ஒரே ஒரு கணத்தை, அதாவது ஒரே ஒரு நிமிடத்தை மட்டுமே நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அது மிகவும் சிறியது மற்றும் விரைவானது அப்படிங்கிற அடிப்படை உண்மையை மறந்துவிடக் கூடாது. ஏன்னா இந்த ஒரே ஒரு கணம், ஒரே ஒரு வினாடி தான் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஒரு வினாடி, அந்த ஒரு கணம் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு குறைந்த காலம். மிக மிக விரைவாக கடந்து போகக்கூடிய ஒரு காலம். ஆனால் அந்த குறைவான காலத்தில் கூட நான் வாழ தயாராக இல்லை. ஆனால் நான் என்ன செய்கின்றேன்? கடந்த காலத்தையும், எதிர்காலத்தையும் திட்டமிடுகின்றேன். அதன் வாயிலாக நான் என்ன செய்து விடுகின்றேன்? என்னுடைய அந்த ஒரு வினாடி காலத்தை வாழாமல் அதை வீணாக்கி விடுகின்றேன். அதை நான் இழந்து விடுகின்றேன். அப்ப இந்த அடிப்படை நமக்கு எப்ப புரியுதோ, அப்பொழுதுதான் நம்முடைய உண்மையான வாழ்க்கை என்ன அப்படின்னு நமக்கு புரிய வரும். ஏன்னா இங்க பிரசன்ஸ் ஆஃப் லைஃப்ங்கிறது அந்தந்த வினாடிகள் வாழ்வதுதான். இப்ப அந்தந்த வினாடிகள் வாழாமல் நீங்க கடந்த காலத்துக்கோ அல்லது எதிர்காலத்துக்கோ போறீங்க அப்படின்னா, நீங்க எங்க இருக்கீங்கன்னு அர்த்தம்? மனதில் இருக்கின்றீர்கள்னு அர்த்தம். நீங்க அந்தந்த வினாடிகள் அவ்வப்பொழுது வாழ்ந்தீர்கள் என்றால், நீங்கள் உணர்வில் இருக்கின்றீர்கள் அர்த்தம், அறிவில் இருக்கின்றீர்கள் என்று அர்த்தம். இப்ப நீங்க இந்த இடத்துல இந்த அடிப்படை உண்மையை நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஆன்மாவாக இருக்கிறேனா? மனமாக இருக்கிறேனா? நான் உணர்வாக இருக்கிறேனா? நான் மனமாக இருக்கிறேனா? நான் அறிவாக இருக்கிறேனா? நான் மனமாக இருக்கிறேனா? இப்ப ஒரே விஷயம் தான், நான் மாத்தி மாத்தி பேசுறேன். ஆன்மாங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எப்படியெல்லாம் சொல்றோம்? அறிவுன்னு சொல்றோம், உணர்வுன்னு சொல்றோம், பிரம்மம்னு சொல்றோம். மதங்கள் அடிப்படையில எடுத்துக்கிட்டோம்னா சிவம்னு சொல்றோம். இஸ்லாமிய மதத்துல அல்லாஹ்ன்னு சொல்றோம். கிறிஸ்துவ மதத்துல யெகோவான்னு சொல்றோம். இது மாதிரி எத்தனையோ பெயர்களை நம்ம வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த நிகழ்வில் நிற்கக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடு இருக்கு இல்லையா? அதைத்தான் இங்க அறிவுன்னு சாஸ்திரம் சொல்லுது. இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அதுதான் அறிவு. அந்த இடத்துல அது நின்னுட்டு இருக்கு. அதுக்கு எந்த ஒரு தேவையும் இல்ல. இப்ப இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு நான் புரிய வைக்க விரும்புறேன். அறிவு அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்னா, இப்ப நெறைய பேரு அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மம் அப்படிங்கிற அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட உடனே, பரதேசியா மாறிடணும். எல்லாத்தையும் விட்டுறணும். எல்லாம் தொறந்துட்டு ஒரு கோமணத்தோட நம்ம போனா தான் நம்ம அறிவாளி, நம்ம ஆன்மீகவாதி அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? இது மிக தவறான மைண்ட் செட். காரணம் என்னன்னா, இந்த பாடத்திட்டங்கள் நடந்து கொண்டிருந்த காலங்கள் வேறு, இப்பொழுது நம்ம கற்றுக்கொண்டிருக்கின்ற காலங்கள் வேறு. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய விஞ்ஞான வளர்ச்சி இல்ல, இவ்வளவு பெரிய நாகரிகம் இல்ல, இவ்வளவு பெரிய வசதி வாய்ப்புகள் மனிதர்களிடத்துல இல்ல. அன்றைய மனிதன் கோமணம் கட்டிக்கொண்டு தான் வாழ்ந்தான். அவனுக்கு டிரெஸ்ஸும் பெருசா போட முடியாது. அவனுடைய வாழ்க்கை முறையே ரொம்ப எளிமை தான். ஏன்னா அவனுக்கு இவ்வளவு பொருளாதார வாய்ப்புகள் கிடையாது, வசதி வாய்ப்புகள் கிடையாது. அப்ப அதனால ஒருத்தன் அந்த காலத்துல கோமணம் கட்டிக்கிட்டு வாழ்ந்தான்னா, நான் அதே மாரி இந்த காலத்துலயும் கோமணம் கட்டிக்கிட்டு வாழ்றேன்னு சொன்னா, அது எவ்வளவு ஒரு மூடத்தனம். அப்ப ஆன்மாவை பற்றி அறிவுறுத்த வந்த மிகப்பெரிய ஞானிகளும், யோகிகளும் பற்றற்ற நிலையை பற்றி பேசுகின்றார்கள் என்றால், எந்த அடிப்படையில பேசுகின்றார்கள்? அந்த அறிவு என்பது எதையும் பற்றாது. காரணம் என்ன? அந்த அறிவுங்கிறது எப்படின்னா, அது ஒரு அரசன் போன்றது. ஒரு கிங் மாரி வச்சுக்கங்களேன். ஒரு கிங்ன்னா கூட ஒரு சாதாரண வார்த்தை. ஒரு எம்பரர்ன்னு சொல்லலாம்.
ஒரு பேரரசன் மாதிரி எடுத்துக்கங்க. ஆன்மா, அறிவுங்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு பேரரசன் போன்றது. அப்ப அந்த ஆன்மா, அறிவு என்ற பேரரசனுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அவனுக்கு என்ன தேவை இருக்கும்? அந்த அரசனுக்கு, பேரரசனுக்கு என்ன தேவை இருக்கும்? அவனுக்கு மாட மாளிகை, கூட கோபுரம், நெறைய சுகபோகங்கள், என்ன குறைச்சல் இருக்கும்? எதுவுமே குறை இருக்காது. எல்லாம் அவனுக்கு ஃபுல்ஃபில் ஆயிருக்கும். பூரண திருப்தி. ஒரு எம்பரர் கிட்ட என்ன குறை இருக்க முடியும்? அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே நிறைவா இருக்கும். அவனுக்கு இருக்கிற இடமும் மிகப்பெரிய அரண்மனை. அவனுடைய வசதி வாய்ப்புகளுக்கு குறைவே இருக்காது. பொன்னும் பொருளும் அள்ளி கிடக்கும். அப்புறம் அவனுக்கு கால் அழுத்தி விடுறதுக்கு ஒரு பொண்ணு, கை அழுத்தி விடுறதுக்கு ஒரு பொண்ணு. உணவு முறைகளும் அவனுக்கு வேணுங்கிற சுகபோகமான அறுசுவை உணவுகள். அப்ப இவ்வளவு ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு பேரரசனுடைய வாழ்க்கை முறை எப்படியோ, அப்படித்தான் இந்த அறிவு இருக்குது. அப்ப இந்த அறிவுக்கு என்ன தேவை? ஒண்ணுமே வெளியிருந்து நம்ம குடுக்க வேண்டியதில்ல. அறிவுக்கு எதுவும் தேவையில்ல. அறிவு பார்த்து நமக்கு ஏதாவது குடுத்தா வாங்கிக்கலாம். இப்போ பேரரசன் கிட்ட போய் நான் வறுமையில் இருக்கேன். எனக்கு ஏதாவது கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னா, அந்த அரசன் பார்த்து ஒரு செல்வத்த நமக்கு குடுக்குறான் பாருங்க. இத கொஞ்சம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. அத வைத்துக் கொண்டு வேணா ஒரு வறுமையில் வாழுபவன் வாழ்ந்து விடலாமே தவிர, அந்த அரசனுக்கு போய் இந்த வறுமையில் இருக்கிறவன் எதையாவது குடுக்கணுமான்னா ஒண்ணுமே தேவையில்லை இல்லையா? அது மாதிரி இந்த அறிவு, ஆன்மா அனைத்தையும் உள்ளடக்கியது. அதற்கு யாரும் எதையும் கொடுத்து விட வேண்டிய அவசியம் கிடையாது. அது பூரண திருப்தியிலே, பூரண ஞானத்திலே அது ஆனந்தமாக இருக்கிறது. அது ஒரு எம்பரர் போலன்னு புரிந்து கொள்ளுங்க. அப்ப நீங்க இந்த நிலைய அடையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுடைய மனோபாவம் எப்படி இருக்கணும்? நானும் அந்த எம்பரர் போல தான். நானும் அந்த அறிவாக இருக்கிறேன். நான் அந்த தூய அறிவு. நான் அந்த அரசன் போன்றது அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க அந்த அரசனாகவே மாறி விடுவீர்கள். இங்க தான் நானு இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டே சொல்ல விரும்புறேன். இந்த மைண்டினுடைய பவர் அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அறிவே மைண்டா ரிஃப்ளெக்ஷன் ஆகுறதுனால, இப்ப இந்த மனசு என்ன விரும்புதோ அந்த நிலைக்கு மைண்ட் டெவலப் ஆகி அந்த அறிவ அடையும். அவ்வளவு சாத்தியக்கூறுகள் இந்த மனதின் இடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவினுடைய ரிஃப்ளெக்ஷன் ஆகிய மைண்ட் இடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப உங்களுடைய மனோசக்தி, மனோ வலிமை என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. நீ எதுவாக நினைக்கிறாயோ, அதுவாகவே ஆகின்றாய் அப்படின்னு சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப எந்த அடிப்படையில சுட்டிக்காட்டுது? மனதின் அடிப்படையில சுட்டிக்காட்டுது. இப்ப நாம என்ன பண்றோம்? இந்த பாடத்த படிச்ச உடனே, நான் பிரம்மம்னு நெனச்ச உடனே, எல்லாத்தையும் தொறந்துடணும், எல்லாத்தையும் விட்டுடணும், ஆண்டி ஆயிடணும் அப்படின்னு நெனச்சுக்கிட்ட உடனே நம்ம எங்க போயிடுறோம்? கீழ போயிடுறோம். அப்ப ஆன்மாவை பற்றி நமக்கு புரியல, அறிவை பற்றி நமக்கு தெரியல, அஞ்ஞானம் நம்மிடத்திலே மேலோங்கி இருக்கிறது. அப்ப இங்க உண்மையான இருப்பு என்னன்னு நமக்கு தெரியல. இங்க அறிவு நிலைங்கிறது என்ன தெரியுமா? அந்த சித்தனுடைய இருப்பு தான் இங்க அறிவு நிலை. அந்த அறிவு எப்பொழுதும் சாஸ்வதமாய், சத்தியமாய், தன்னில் தானாய், தன்மயமாய், ஒரு பூரண திருப்தியுடன் இருக்கிறது. அதுக்கு எல்லாம் இருக்கு. எதுவுமே அதுக்கு குறையில்ல. அப்படிப்பட்ட நிலையில் நான் அடைந்து விட்டேன். நான் இந்த வேதாந்த பாடத்தையோ, இந்த ஆன்மவியல் பாடத்தையோ கற்றுவிட்டு, நான் அந்த அறிவாக ஆகிவிட்டேன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அடுத்த வினாடி நீங்க எந்த ஒரு காம்ப்ளிமென்ட்டோ, மற்றவங்க கிட்ட ஏதாவது டொனேஷனோ எதிர்பார்க்கணுமா? அப்படி எடுத்தா அது பிச்சை ஆயிடாதா? இப்ப ஒரு ஆன்மீக அறிவாளியா நான் மாறுறேன். நான் அந்த தூய அறிவாக மாறிட்டேன்னு ஒருத்தன் சொல்லிட்டு, எங்கேயாவது டொனேஷன் எதிர்பார்த்தான்னு வச்சுக்கங்க. அப்ப அவன் அறிவா மாறிட்டான்னு நீங்க நம்ப முடியுமா? நம்ப முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த தூய அறிவினுடைய நிலை நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு எம்பரர் ஸ்டேஜ். அந்த ஸ்டேட்ல இருக்கு. அது எல்லாமே அதுகிட்ட இருக்கு. அப்ப அது தான் நினைப்பதை எல்லாம் அடைய முடியும். அதுக்கு வழி இருக்கு. அத நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. நீங்க எதுவாக நினைக்கிறீர்களோ, அதுவாகவே ஆக முடியும் நான் சொல்றேன். ஆனா நீங்க அந்த அறிவாக மாறினால் தான் மற்றதெல்லாம் அடைய முடியும். நீங்க அறிவாக மாறாமல் சாதாரண மனதில் இருந்து கொண்டு, எனக்கு அது வேணும், இது வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அந்த மனதளவுல உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். குழந்தைங்க ஆசைப்படுற மாரி ஒரு பொம்மைய வாங்கி அது விளையாடுற மாரி, நீங்க சின்ன சின்ன பொருள்கள வாங்கி உங்களுடைய ஆசைய ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். ஆனா அது நிலையான ஆனந்தத்தை உங்களுக்கு குடுத்துருமா? குடுக்காது இல்லையா? நிலையான ஆனந்தம் என்பது, அந்த தூய அறிவின் இருப்பில் தான் அது நிலை பெற முடியும்ங்கிறத நம்ம இங்க புரிந்து கொள்ளணும். இதுக்கு கைவல்ய நவநீதம் அழகான ஒரு பாடல் சொல்லுது. நம்ம அத உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். சித்துநான் நிறைந்தோன் என்ற திடம் மறவாதிருந்தால், எத்தனை எண்ணினாலும் ஏது செய்தாலும் என்ன, நித்திரை உணர்ந்த பின்பு நிற்கின்ற கனாவே போல, அத்தனையும் பொய்தானே, ஆனந்த வடிவு நானே. கைவல்ய நவநீதம், சந்தேகம் தெளிதல் படலம், 173வது பாடல். அப்ப புரிந்து கொள்ளுங்க, சித்துநான் நிறைந்தோன் என்ற திடம் மறவாதிருந்தால், எத்தனை எண்ணினாலும் ஏது செய்தாலும் என்ன, நித்திரை உணர்ந்த பின்பு நிற்கின்ற கனாவை போல. தூக்கத்திலிருந்து விழுந்து எழுந்த பிறகு அந்த கனவுல என்ன விஷயத்தை கண்டமோ, அது விழிப்பு நிலைக்கு வந்த பிறகு அது ஒன்றுமற்றது, பொய்யானது என்று நமக்கு எப்படி புரிகின்றதோ, அதுபோல நாம் இந்த வாழ்கின்ற வாழ்க்கையும் பொய்யானது என்ற புரிதல் நம்ம இடத்துல இருக்க வேண்டும். எந்த அடிப்படையில? நான் அந்த தூய அறிவு என்ற அடிப்படையில.
அப்ப ஏன் அந்த தூய அறிவாக இருந்தால் ஏன் அது பொய்யானது என்று நினைக்க வேண்டும் என்றால், அறிவுக்கு எதுவுமே தேவையில்லை. ஆனால் இதை ஆசைப்படுவதெல்லாம் மனசு தான். அப்ப மனம் இதை விரும்புவதினாலே அறிவு அதனுடைய தேவையை பூர்த்தி செய்து வைக்கிறது. எப்படி ஒரு அரசனிடத்துல வந்து ஒரு ஆண்டி எனக்கு ஏதாவது பொருளுதவி செய்யுங்கன்னு கேட்கிறான். அரசனுடைய கருணை என்ன பண்ணுது? சரி உனக்கு இந்தா கொஞ்சம் பணம் தரேன், நீ எடுத்துட்டு போய் பொழைச்சுக்கோன்னு சொல்லி அந்த அரசன் அவனுக்கு பணத்த குடுக்குற மாதிரி, அந்த அறிவு என்ன பண்ணுது? மனது ஆசைப்படுது. நான் இது வேணும்னு ஆசைப்படுறேங்க. எனக்கு ஏதாவது செஞ்சு குடுங்கன்னு கேட்குது. ஓகே வச்சுக்கோன்னு சொல்லி அறிவு குடுக்குது. அதன் அடிப்படையில இங்க நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே தவிர, ஆனால் எல்லாம் உடைய அந்த அறிவு இந்த எம்பரராக நானே இருக்கின்றேன்னு நான் நினைக்கும்போது, எனக்கு வேற என்ன தேவைப்படும்? எல்லாம் பொய் தான். இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. அத்தனையும் பொய்யான விஷயங்கள்ங்கிறது புரிய வரும். ஆனா அந்த நிலைக்கு நம்ம போகும்போது தான் புரிய வரும். வெளியிருந்து பார்க்கும்போது புரியாது. அப்ப அந்த அடிப்படையில இப்ப நம்ம மனம்னாலே என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிந்து கொள்ளணும். இப்ப மனம்ங்கிறது அந்த தூய அறிவில உதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி. அந்த சுயத்தில் உதிக்கக்கூடிய ஒரு மகத்துவமான மகோன்னத சக்தி தான் இந்த மனம். ஆனா இந்த மனம் எப்படிப்பட்டதுன்னா, எல்லா எண்ணங்களுக்கும் ஆதாரம். ஏன்னா இந்த எண்ணங்களுடைய தொகுப்பு தான் மனம். அப்ப நம்மிடம் எழுகின்ற எண்ணங்களை தவிர உண்மையில் மனம் என்று ஒன்று தனித்து கிடையவே கிடையாதுன்னு தான் இங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப அந்த அடிப்படையில இந்த உலகம் கூட மனதின் அடிப்படையில் தான் விரிந்திருக்கின்றது. இந்த ஜீவ ஜகத்துக்கள் கூட மனதின் அடிப்படையில் எண்ணங்களால் தான் எழுந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, இப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்? இந்த அறிவு இருப்பதினால் தான் அதெல்லாம் படைக்கப்பட்டிருக்கின்றது. இப்பதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். இப்ப ஒரு சயின்டிஸ்ட் எலன் மஸ்க் வந்து நிறைய சயின்டிஸ்ட்களை வச்சு இப்ப ஒரு மனித மூளைக்குள்ள ஒரு சிப்ப பொருத்தி, அந்த சிப்பின் வழியாக ஒரு இன்டர்ஃபேஸ் கம்ப்யூட்டருக்கும் இவனுக்கும் ஒரு இணைப்பை உண்டாக்குறான். வயர்லெஸ் இன்டர்ஃபேஸ உண்டாக்கி, இவன் இங்க சிந்திக்கிறான். அந்த செஸ் போர்டு விளையாடும் பொழுது, இந்த காயின் அந்த ஒயிட் காயின் இந்த இடத்துல நவுத்து அப்படின்னு சொன்ன உடனே அந்த காயின் அங்க நகருது. உடனே அந்த ஆன்லைன் செஸ் கேம் வந்து அது விளையாடுது. அதாவது கம்ப்யூட்டரும் இவனும் விளையாடுறாங்க. அப்ப இந்த விளையாட்டுல கம்ப்யூட்டரோட இவன் மனிதன் வந்து அதுவும் கை கால் அசைக்காம வெறும் மூளையினுடைய அந்த செயல் வாயிலாக அந்த சிப்பின் மூலமாக அந்த செயல்படாத கை இல்லாத நிலையில கூட அவனால் கேம் விளையாட முடியுதுன்னா, இந்த விஞ்ஞான வளர்ச்சியை பார்த்து நம்ம அப்படியே ஆச்சரியப்படுறோம். ஏன் இது சாத்தியமில்லாத ஒரு மனிதன் சாதிச்சுட்டான். அப்பா பிரம்மாண்டம்பா எப்படிப்பட்ட அறிவாளி. எலன் மஸ்க் மாதிரி ஒரு அறிவாளி பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் நம்ம பார்க்க முடியாதுன்னு அப்படியே வாயை பழந்துட்டு பார்க்கிறோம். ஆனா இந்த எந்த விஷயமே இல்லாம நம்முடைய உடம்பு இதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம அதை கவலைப்படுறதும் இல்லை, கண்டுக்கிறதும் இல்லை. யோசனை பண்ணி பாருங்களேன். இப்ப நம்ம இடத்துல கூடிய அறிவு யாராவது வந்து நமக்கு இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் ப்ரோக்ராம் எழுதி வச்சாங்களா? ஆனா நீங்க எத்தனை சிந்தனைகள் செஞ்சு எத்தனை காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி ஒரு அறிவு உங்க இடத்துல இருக்குது. ஆனா அதை நீங்க பெருசா மதிக்கவே கிடையாது. இப்ப நம்முடைய மைண்ட் ஒர்க் பண்றக்கூடிய இந்த செயல் திட்டங்கள் எல்லாம் நீங்க யோசனை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு செயலும் நமக்கு பின்னாடி இருந்து ஒரு அறிவு தான் இதை செய்ய வைக்குதுன்னா, ஆனா இதை யாராவது சிந்திச்சு பார்க்கிறோமா? ஒருத்தர் கூட சிந்திச்சு பார்க்கிறது இல்ல. அது என்னமோ நானே செய்கிறேங்கிற மாதிரி ஒரு ஈகோட செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு விஞ்ஞானி ஒரு மூளையில ஒரு சிப்ப பொருத்திட்டு அந்த சிப்பின் மூலமாக மனிதன் எழுந்திருக்காமயே உட்கார்ந்த இடத்துல செஸ் கேம் விளையாடுறான்னா, அது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா அதே வேலையைத்தானே அறிவு செய்திருக்கிறது நம்ம உடம்புல இருந்துகிட்டு. இப்ப நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த அறிவு என்ன செய்யுது? ஒவ்வொரு விளையாட்டிலும் நம்முடைய திறமையை அதிகப்படுத்தி காட்டுது. நான் செய்ய முடியாத வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றேன். எத்தனை விஷயங்கள் என்னால செய்ய முடியுது. எதை நினைக்கிறேனோ அதை நான் சாதிக்கிறேன். ஒவ்வொன்னையும் நான் இதுல பட்டியலிட முடியாது. ஏன்னா நேரம் பத்தாது. நீங்களே சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு விஷயங்கள் நம்மால சாதிக்க முடியும். இப்ப இப்படிப்பட்ட ஒரு சயின்டிஸ்ட் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சாதிச்சான்னா, இது யாருடைய பின்புலம்? அதே அறிவினுடைய பின்புலம் தான். அந்த பேரறிவின் பின்புலத்துல இப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜி டெவலப் ஆகி இப்படிப்பட்ட ஒரு அறிவியல் தன்மையை அது வெளிப்படுத்துதுன்னா, அந்த சுயம் எப்படிப்பட்டது, அந்த தன்னுணர்வு எப்படிப்பட்டதுன்னு நம்ம ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அந்த சுயம்ங்கிறது உண்மையிலேயே எப்படி என்ன விஷயத்துல நம்ம இடத்துல இருக்குது அப்படின்னா, அது ஒரு மிகப்பெரிய சக்தி. அது எப்படின்னா எண்ணங்களுடைய சக்தியினால தான் அது வெளிப்பட்டு நமக்கு இப்ப இவ்வளவு விஷயங்கள் நமக்கு காட்டிக் கொடுக்குது. இப்ப நம்ம அதை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, இப்ப நவீன அறிவியலோட ஒப்பிடும்போது நம்ம இந்த கான்சியஸ்னஸ்ங்கிற ஆங்கில வார்த்தையை கையாளுறோம். உள்ளுணர்வு அப்படின்ட்டு. அப்புறம் அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கில வார்த்தையை கையாளுறோம். பேருணர்வு அப்படின்ட்டு. இப்ப இத பற்றி நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இன்ட்யூஷன் அப்படின்னா உள்ளுணர்வுனா இன்ட்யூஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அதாவது விழிப்புணர்வுன்னு சொல்லலாம். அப்ப இதெல்லாம் எப்படி நம்ம இடத்துல சாத்தியமாகுது? இந்த நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அந்த உள்ளுணர்வு எப்படி செயல்படுது அப்படின்னா, அந்த பேருணர்வின் ஒரு பிரதிபிம்பம் தான் இங்க சாத்தியமாகுது. அதுதான் பிரம்மம், அறிவுன்னு நம்ம இங்க சொல்றோம். அப்ப அது எப்படி சாத்தியமாகுதுன்னா,
இங்க அறிவு பிரகாசிக்கின்ற உபாதிகளாகிய உடல்களை பொறுத்து தான் அது வெளிப்படுகின்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஏன்னா ஒவ்வொரு உடலும் அதனுடைய தகுதியின் அடிப்படையில தான் அந்த அறிவை பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அப்ப அந்த அடிப்படையில இங்க படைக்கப்பட்ட ஒவ்வொரு உடலும் ஒரு அறிவு தாவரத்திலே தொடங்கி 6 அறிவு மனிதன் வரைக்கும் பல்வேறு பரிமாணங்களிலே பரிணமித்திருக்கின்றது. அப்படி பரிணமித்து வந்த மனிதன் மட்டும்தான் 5 புலன்களுக்கு அப்பாற்பட்ட பிரத்யேக பகுத்தறிவை கொண்டவனாக, நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடியவனாக, 6ஆம் அறிவை பெற்றவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்டவனிடத்திலே இந்த அறிவு கொஞ்சம் அபரிமிதமாக பிரகாசிக்குது. அப்ப அந்த அடிப்படையில தான் இப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றோம்? நான் இன்னார் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றோம். அந்த நினைவுகளும், அந்த புத்தியும், கற்பனையும் சேர்ந்துதான் நம்முடைய மனதளவில உருவாகி இருக்கும் ஒரு பிம்பம். இப்ப அந்த பிம்பம் எப்படி நம்மள உருவாக்கி வச்சிருக்குது? நம்மை போன்ற கடவுள்களையும் பலவாறாக படைத்து வைத்துக் கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த மனம் இந்த மாதிரி பல விஷயங்களை படைத்து வைத்துக் கொண்டு என்ன பண்ணுதுன்னா, அந்த தனி மனங்களை கடந்த அந்த பேருணர்வு பிரக்ஞையின் தூய அறிவின் சுயம் பிரகாச ஒளி அந்த பிம்பத்தின் மீது பட்டு பிரதிபிம்பிக்கும் போது அந்த பிரதிபலிப்பின் வழியாகத்தான் இந்த உடலும் மனமும் சுய பிரக்ஞை கொண்டு விளங்குகின்றன அப்படின்னு ஒவ்வொரு மெய்ஞானிகள் நமக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள், வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். அது நமக்கு அனுபவ உண்மையாகவும் நம்ம அனுபவித்து தெரிந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையான இயல்பான அந்த உள்ளுணர்வு என்பது இங்கு யாருக்குமே சொந்தமானது கிடையாது. இப்ப அந்த உள்ளுணர்வு உங்களுக்கு தனிப்பட்டது, எனக்கு தனிப்பட்டதுன்னு சொந்தம் கொண்டாடக்கூடாது. அது எல்லையும் வடிவமும் மற்ற ஒரு உணர்வு வெளி. அது அகண்டாகாரமானது, பிரபஞ்ச ரீதியானது, அது பேருணர்வு அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த உடலை கொண்டு வாழுகின்ற இந்த ஜீவனிலே அந்த பிரக்ஞையில் தான் அது பிரதிபலிக்கின்றது. அந்த உடலுடைய அடிப்படையில அந்த பிரக்ஞையில பட்டு பிரதிபிம்பிக்கின்றது. அதற்குண்டான பிரத்யேக தகுதி இந்த உடலுக்கு கிடைத்திருக்கின்றது. அதுதான் ஹார்ட்வேர் நான் சொன்னேன். இப்ப கம்ப்யூட்டர் எப்படி நம்ம ரொம்ப ஹையர் கான்ஃபிகரேஷன்லயோ ஒரு செல்போனை வந்து ரொம்ப ஹையர் கான்ஃபிகரேஷன்லயோ நம்ம கொண்டு போனோம்னா அதனுடைய கையாளும் திறன் வந்து அதிகமாக இருக்குது இல்லையா? இப்ப அட்வான்ஸ் மொபைல் போன் எல்லாம் வந்துருச்சு. 16 GB RAM இருக்குது, 250 GB ROM இருக்குதுன்னா எவ்வளவு ஸ்பீடா அந்த மொபைல் போனை நம்ம ஆப்ரேட் பண்றோம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் அது மாதிரி தான் ஹை ஸ்பீட் டெக்னாலஜி கம்ப்யூட்டர்லாம் வச்சு நம்ம உபயோகப்படுத்துறோம். அது மாதிரி இந்த மனித உடல் அந்த பேரறிவின் பிரக்ஞையில பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பிரத்யேக தகுதி உடையதாக இருக்கிறது. அப்ப இதை தெரியாம தான் நம்ம என்ன பண்றோம்? நான் தான் அது தனியா நான் இந்த அறிவா இருக்கிறேன், அறிவாளியா தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி நம்மளே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த அறியாமை நம்ம இடத்துல இருந்து நீங்கும் போது மட்டும்தான் நம்ம அந்த தூய அறிவாக பிரகாசிக்க முடியும். அப்படிங்கும் போதுதான் இங்க நான் யாருங்கிற அந்த உண்மை தன்மை நமக்கு புரிய வருது அப்படின்னு பல மகான்கள் நமக்கு எடுத்து உபதேசித்திருக்காங்க. இதெல்லாம் ஏற்கனவே நான் எடுக்கப்பட்ட வகுப்பு. அப்ப அந்த அடிப்படையில இந்த சுய உணர்வு என்ற உள்ளுணர்வு இந்த பிரபஞ்ச பேருணர்வு மண்டலத்துல போய் கலக்கணும் அப்படின்னா இங்க நம்ம என்ன செய்யணும்? நான் இந்த தனித்த உடல், தனித்த மனம் என்ற அபிமானத்தை இழந்து இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச மனம், ஒட்டுமொத்த பிரபஞ்ச உடல் என்ற அபிமானத்துக்கு நான் வரணும். அது அபிமானம் என்று சொல்வதை விட அதுதான் என்னுடைய சுயம் என்ற தன்மைக்குள்ள நம்ம வரணும். அந்த நிலையில் தான் இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் ஒரே ஒரு நான் தான் இருந்து கொண்டுள்ளது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இங்க நமக்கு ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் அந்த நான் தான் இருந்து கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த பிரபஞ்ச நான் தான் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த பிரபஞ்ச நானை நம்ம வந்து குறைந்து மதிப்பிடுகிறோம். அதை பற்றி நம்ம சிந்திப்பது கூட இல்லை. இப்ப இங்க நம்ம படிச்ச பாடத்திட்டங்கள், இப்ப இதுவரைக்கும் ஜெய்மா பவானி அம்மா எடுத்த அந்த ரிபு கீதை போன்ற ஞானிகளுடைய உபதேசங்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிரம்மம் பிரம்மம்னு அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த தூய பிரம்மம் தான் நீ, அந்த பிரம்மம் தான் நீ. மற்றபடி சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட தேவதைகள் எல்லாமே மனசுதான், எல்லாமே மனம் பண்ற வேலை தான். அந்த மனதை பற்றி நிறைய கருத்துக்களை அந்த மகான்கள் நமக்கு உபதேசித்திருப்பாங்க. அப்புறம் இங்க வந்து அந்த உண்மையான பேருணர்வு, அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னு அந்த தன்மை உபதேசித்திருப்பாங்க. அப்புறம் அதுவா தான் நீ இருக்கிறாய் என்று நம்மை அதை சுட்டி காட்டியிருப்பாங்க. அப்ப நாம அந்த பிரம்மம் தான் நான் என்று நான் இங்க புரிந்து கொள்ளும் போது கூட நான் என்ன பண்றோம், தப்பு பண்றோம் அப்படின்னா நம்முடைய அபிமானம் எங்க இருக்குது? மதத்தின் அடிப்படையில நம்முடைய இந்து கடவுள் மேல ஒரு அபிமானம் வச்சிருக்கிறோம், சிவம் அல்லது விஷ்ணு அப்படின்ட்டு. அப்ப உடனே நம்ம என்ன பண்றோம்? நான் பிரம்மம்னு உடனே நாம சிவமாக நம்மளை பாவிச்சுக்கிறோம். இப்ப சிவமா நம்மளை பாவிச்ச உடனே கூட நமக்கு என்ன பண்ணுது? நிறைய சாமியாருங்க உடனே அதுக்கு உண்டான ட்ரெஸ்ஸிங் சென்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. உடனே ஒரு உத்ராட்ச கொட்டையை எடுத்து மாட்டிக்கிறாங்க, கையில ஒரு சூலாயத்தை வச்சுக்கிறாங்க, பட்டையை போட்டுக்கிறாங்க, கொட்டையை போட்டுக்கிட்டு ஒரு புலித்தோலை கூட உடுத்திக்கிட்டு நானே சிவம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் எங்க போய் ஏமாற்றத்தை உண்டு பண்ணுது? மனசு அப்பவும் அறியாமையில தான் இருக்குது. அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு கூட அந்த பிரம்மங்கிற தன்மை எப்படிப்பட்டதுன்னு அப்பயும் தெரிய மாட்டேங்குது. அப்பயும் உடல் அபிமானத்துல கடவுள் மேல ஒரு அபிமானத்தை வைத்துக்கொண்டு அந்த கடவுளை போலயே ஒரு தோற்றத்தை உண்டாக்கி கொள்ள ஆசைப்படுது.
இப்ப அங்கதான் நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கிறோம்னு நான் திருப்பி உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். ஏன்னா இங்க நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிற இடமெல்லாம் எங்க இருக்குதுன்னா, மனசு பல விஷயத்துல சிக்கிக்கிட்டு இருக்கு. எதுதான் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இதுதான் நம்முடைய ஞானத்துக்கு தடையாகவும் இருக்குது அப்படின்னு சொல்றேன். இந்த மனமும், உடலும் ஒன்றிணைப்பதற்கு இதுவே மிகப்பெரிய தடையாகவும் மாறிவிடுகிறது அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அப்ப இதனால தான் நம்ம என்ன பண்றோம்னா, நிகழ்காலத்துல நிக்க முடியல. நம்ம கற்பனை மனசு என்ன பண்ணுதுன்னா, அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஒரு விஷயத்த உள்வாங்கின உடனே, கடந்த காலத்துக்கு போயிடுது. கடந்த காலத்துல போய் பிரம்மம்னா சிவம். உடனே அவர் இப்படித்தான் இருந்திருக்காரு. நானும் அப்படியே மாறிக்கிறேன்ட்டு, அப்படியே ஒரு கடந்த கால நிகழ்வுல போய் தன்னை மிங்கிள் பண்ணிக்கிட்டு, நிகழ்காலத்துல இருக்க தவறி விடுகிறது. அப்ப இந்த மாதிரி நிகழ்காலத்துல நிறைய நேரத்துல நம்ம இழந்துகிட்டே இருக்கிறோம். நிகழ்காலத்துல நம்ம எப்பொழுதெல்லாம் இழக்கிறோமோ, அப்பல்லாம் நம்ம அந்த தூய அறிவுல இல்லன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். எப்பல்லாம் நம்ம கடந்த காலத்திலும், எதிர்காலத்திலும் இருக்கிறோமோ, அப்பல்லாம் நம்ம மனசுல தான் இருக்கிறோங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அப்ப நம்ம நிகழ்காலத்திலே நிற்க வேண்டும்னா என்ன செய்யணும்? அந்தந்த வினாடியில் வாழ வேண்டும். அவ்வளவுதான். இங்க விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இந்த உடலோ, மனமோ நான் அல்ல. ஆனால் இந்த ஒட்டுமொத்த உடலோ, மனமோ, இந்த பிரபஞ்ச உணர்வோ நானாக இருக்கிறேன். அப்ப இத தனித்த உடலா, மனமா நான் இல்லை இல்லையா? அப்ப நான் எதற்கு இதுக்கு ஒரு தனித்துவமான முக்கியத்துவம் குடுத்து, இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, இதுக்கு ஒரு செயல்படுத்த வேண்டிய வேலையை நான் செய்யணும். அப்ப நான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச உணர்வாக நான் மாறும் பொழுது, ஒவ்வொரு உடலும், ஒவ்வொரு மனமும் அதற்குண்டான காரண காரியத்துக்குள்ள இயங்கிட்டு இருக்குது. அத நான் அப்படியே வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சாட்சி பாவனையில நான் மாறிட்டேன்னா, இப்ப நான் இருக்கக்கூடிய இப்ப நான் என்று அபிமானித்துக் கொண்டிருக்கின்ற அந்த தனித்த உடல் என்ன செய்யுமோ, அது செய்யும். ஆனா அது நானுங்கிற அபிமானத்த நம்ம விட்டு அத கவனிச்சோம்னா, அது ஆக்கப்பூர்வமான செயலை நோக்கி மாறி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அது அப்படித்தான் மாறி ஆகணும். ஏன்னா இங்க அப்படித்தான் நியதி இருக்கு. இயற்கையினுடைய நியதி அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஏன்னா இந்த நிகழ்கால நியதிக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்க இங்க இயங்கல. உங்களை இயக்குறதுக்கு உண்டான ஒரு தனித்துவமான பேரறிவு, பேருணர்வு சக்தி அங்க இயங்கும். அப்ப அதனுடைய இயக்கத்துக்குள்ள நீங்க வரும்போது தான் இங்க நான் தன் தனித்துவத்தை இழந்து விடுகின்றேன்னு நான் கடந்த பாடங்கள்ல யோக சூத்திரம் எடுக்கும்போது கூட சொன்னேன். இங்க சரணாகதி அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை பத்தி நான் பேசும்போது யார் இடத்துல போய் சரணடைவது? அப்ப இருவேறு விஷயங்கள் இருக்கிறதா? இங்க நான் பக்தன் என்ற ஒருவன் இருக்கின்றான். இறைவன் என்று ஒருவன் இருக்கின்றான். பக்தன் போய் இறைவனிடத்திலே சரணடைவதா? அதுதானே சரணாகதி அப்படின்னு நீங்க நினைச்சுக்க கூடாது. இங்க சரணாகதியினுடைய நோக்கம் என்னன்னா, மனம் தன்னை நான் என்று அபிமானித்துக் கொண்டிருக்கின்ற அகங்காரத்தை விட்டு விடுகின்ற பொழுது, அந்த முழுமையான அறிவுத்தன்மையை அடைந்து விடுகின்றது. அதைத்தான் நீங்க சரணாகதின்னு நான் சொல்றேன்னு அந்த பாடத்திலேயே நான் உங்களுக்கு அதை புரிய வைக்க முயற்சி பண்ணேன். அப்ப அந்த அடிப்படையில நீங்க பார்க்கும்போது கூட, இங்க சரணாகதிங்கிறது நானோ இன்னொன்னோ போய் சரணடைகிறது இல்ல. தன்னுடைய தனித்துவத்தை இழந்து விட்டால் நான் அந்த மூலத்துக்கு திரும்பி விடுகின்றேன். நான்கிறது இங்க ஒரு தனித்துவமா இல்ல. அந்த பேருணர்வு, பேரறிவு மட்டும் தான் இருக்கின்றது. அது தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. பல்வேறு உடல்களின் வாயிலாக, பல்வேறு மனங்களின் வாயிலாக வெளிப்பட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அது வெளிப்படுகின்ற தன்மை உடல்களை பொறுத்து மாறுபடுகின்றது அப்படின்னு நம்ம கடந்த பாடங்கள்ல பார்த்தோம். அப்ப இந்த பாடத்திட்டங்களை ரொம்ப ஆழமா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இங்க பிராக்டிகலா நீங்க வந்துட்டீங்கன்னா, எந்த கன்ஃப்யூஷன் இருக்காது. ரொம்ப எளிமையான பாடம். ஏன்னா இங்க எந்த ஒரு விஷயத்திலும் போய் சிக்கிக்க வேண்டியதில்ல. இருப்பது அந்த தூய அறிவு மட்டும் தான். அதைத்தான் நம்ம பிரம்மம்னு பேர் வச்சிருக்கோம். அத மத ரீதியா பார்த்தா நம்ம சிவம்னு இந்து மதம் சொல்லுது. இஸ்லாமிய மதம் அல்லான்னு சொல்லுது. கிறிஸ்துவ மதம் ஜெகோவான்னு சொல்லுது. அப்ப மத ரீதியாக நீங்க அந்த கடவுள்களுக்கு வேறு பெயர்களை வைத்துக் கொண்டு அபிமானம் செய்வதனால, அங்கு ஒரு பற்று வந்து விடுகிறது. கடவுள் மேல் உண்டான ஒரு பற்றாக மாறி விடுகின்றது. அதனால அந்த மாரி கூட மதப்பற்றுகளை கடந்து வாங்க. மதங்களை கடந்து வாங்க. இப்ப மதங்களை எல்லாம் கடந்து வந்துட்டா, இங்க உண்மையிலேயே இந்த சிவம், விஷ்ணு அப்படிங்கிற உருவ வழிபாடெல்லாம் கிடையாது. இதை நம்முடைய தர்மமே சொல்லுதுன்னு தான் ரிபுகதையை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் குடுக்குறோம். ஏன்னா ரிபுகதை நாம சொல்லாம இந்த விஷயத்த நான் நேரடியா சொன்னா, நீங்க என்ன நினைச்சுக்குவீங்க? இவன் ஏதோ இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவனா இருப்பான், இல்ல கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவனா இருப்பான். அதனால இந்து கடவுளுக்கு விரோதியா பேசுறான். அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி நமக்குள்ள வந்துடும். ஏன்னா நம்ம பெரும்பாலும் இந்துக்களா இருக்கிறதுனால. அதனால இந்து சமுதாயத்துல சொல்லப்பட்ட, இந்து ரிஷிகள் சொல்லப்பட்ட அதே விஷயத்தை மேற்கோள் காட்டுறோம். என்ன உங்க உண்மை இதுதான்ப்பா. நீ நினைக்கிற மாதிரி இங்க கடவுள்கள் எல்லாம் மனம் கற்பித்துக் கொண்ட பேதமை. ஏன்னா இந்த உண்மையா கடவுள் யார் தெரியுமா? உன்னுடைய மனசே தான் கடவுள். நீயே தான் கடவுள். அப்ப நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகின்றாய். நீ நினைப்பதை அடைய முடியும் அப்படின்னு இங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அதைத்தான் பிராக்டிகலா நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். ஆனா நம்ம இந்த ஆன்மீக பாடத்துக்குள்ள வந்த உடனே நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, பற்றற்ற நிலைங்கிற உடனே நெகட்டிவா சிந்தனை பண்ணி எல்லாத்தையும் துறந்துடணும், சாமியார் ஆயிடணும். உடனே நான் ஒரு காய் வேண்டி எடுத்து கட்டிக்கிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடுறேன் அப்படிங்கிற மென்டாலிட்டிக்குள்ள ஒண்ணும் போயிடுறோம். இல்லன்னா என்ன பண்ணிடுறோம்? ஒரே அடியா உலக வாழ்க்கையில சிக்கிக்கிட்டு சின்ன பின்னமாய் போயிடுறோம். இப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறோமே தவிர,
மிகப்பெரிய மகான்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையை நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறதே இல்லை. இப்ப ஜனக மகாராஜா மிகப்பெரிய ஞானி தான். ஆனா அவர் அரண்மனையில எவ்வளவு ஆனந்தமா வாழ்ந்தாரு. அவருக்கு எல்லா சுகபோகங்களும் சௌகரியங்களும் அவர் இருந்ததா இல்லையா? அப்ப அவரால் அப்படி வாழ முடிஞ்சது. அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஒண்ணுமே ட்ரெஸ்ஸே இல்லாம சாப்பாட்டுக்கே வழி இல்லாம வாழ்ந்தாரு. அவரும் ஒரு ஞானி தான். ஆனா நம்ம எப்படி ஒப்பீடு பண்றோம்? அந்த ட்ரெஸ்ஸே இல்லாம சாப்பாட்டுக்கே வழி இல்லாம வாழ்றவர் தான் உண்மையான ஞானி. சுகபோகங்களோட ராஜ மரியாதையோட வாழக்கூடிய ஜனகர் போன்ற அரசர்கள் வந்து ஞானி இல்ல அப்படிங்கிற மைண்ட் செட் நம்ம கிட்ட இருக்குது. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? உண்மையான ஞானிகளை எல்லாம் உதாசீனப்படுத்துறோம். ஏன்னா இது மாதிரி விஷயங்களை சொல்ல வர்ற மிகப்பெரிய மகான்கள், ஞானிகள் எந்த ரூபத்துல வேணா வருவாங்க, எப்படி வேணா இருப்பாங்க. நம்ம அவங்கள பார்க்க கூடாது. அவங்க சொல்ல வர்ற சப்ஜெக்ட் என்ன? அதனால நான் அடைந்த நன்மை என்ன? என்ன அவர் எனக்கு சொல்ல வராரு? நான் அந்த பாதையில பயணிக்க முடியுமா? அந்த பயணித்ததனால் நான் அந்த அவருடைய அனுபவத்த நான் அடைந்தேனா? அது மாரி என்னால வாழ முடியுமா? அப்படின்னா, இங்க நான் சொல்ல வர்ற பாடம் என்ன தெரியுமா உங்களுக்கு? இப்ப நீங்க அந்த தூய அறிவு பிரம்மம் என்று தெரிந்து கொண்டு விட்டா, உங்கள நீங்க ஒரு பேரரசனோட ஒப்பீடு செய்து கொள்ளுங்கள்ன்னு நான் சொல்றேன். நான் உங்கள எப்படி சொல்ல வரேன்னா, நீங்க வந்து பிரம்மம் அப்படிங்கிறத அந்த ட்ரெடிஷனலா அந்த தெய்வீக நிலையில சிந்தனை பண்ணாதீங்க. சிவம் அப்படின்னு சிந்தனை பண்ணாதீங்க. உங்கள அரசனா சிந்தனை பண்ணுங்கங்கிறேன் நான். அப்ப நீங்க உங்கள அரசனா சிந்தனை பண்ணிட்டீங்கன்னா, எல்லாருமே வருவாங்கங்கிறேன் நான். நான் இங்க என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சாதாரண ஸ்கூல்ல படிக்கிற பையன் கூட, "நீ அரசன் மாரி வாழலாம்ப்பா. வந்து இந்த ஆன்மீக பாதைய தெரிந்து கொள்ளு. இப்படிப்பட்ட ஒரு ஆன்ம ஞானம் உனக்கு நான் குடுக்குறேன். நீ இத தெரிஞ்சுக்கிட்டியா, நீ அரசன் போல வாழலாம்ன்னு" சொன்னா வருவான். நீ பிரம்மம் போல வாழலாம், சிவம் போல வாழலாம்ன்னு கூப்பிட்டீங்கன்னா வரமாட்டான். ஏன் வரமாட்டான்னா, அவனுடைய மைண்ட்ல பிரம்மம், சிவம் என்றால் பிச்சை எடுக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். அவன் அப்படித்தானே புரிஞ்சுகிட்டு இருக்கிறான். சிவம்னா ஏதோ ஒரு மண்ட ஓட்டுல பிச்சை எடுக்கிறவன், சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவன். அவன மாரி என்ன மாற சொல்றீங்களா? நான் வரமாட்டேன். எனக்கு இந்த ஆன்மீகம் தேவையில்லைங்கிறான். அப்ப நம்ம இங்க என்ன புரிய வைக்கணும்? தப்பு தப்பா மக்களுக்கு புரிய வச்சிருக்கிறோம். ஆன்மீகம்ங்கிற விஷயத்தையே நம்ம அரைகுறையா புரிஞ்சுகிட்டு, சொல்ல வர்றவங்களுக்கும் அரைகுறையா புரிய வச்சுக்கிட்டு, யாருக்கும் உண்மைய உபதேசிக்க தயாரா இல்ல. புரிந்து கொள்ளவும் தயாரா இல்ல. அப்ப நாம இங்க என்ன புரிய வச்சிடணும்? அந்த பேரறிவு, அந்த தூய உணர்வு தான் நான் என்றால், அந்த பேரறிவு, தூய உணர்வின் உண்மையான டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, அது ஒரு அரசன், எம்பரர், பேரரசன் அப்படின்னு புரிந்து கொள்ளுங்கள்ன்னு சொல்லுங்க. அப்படிதான் நீங்களும் வாழுங்கங்கிறேன். இப்ப நீங்க அந்த பேரரசன் தன்மைக்குள்ள வந்துட்டீங்கன்னா, இப்ப உங்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா மாறும்? இந்த தனித்த உடல் சார்ந்த வாழ்க்கை மட்டுமல்ல. இந்த ஒட்டுமொத்த உலகமும் அப்படியே மாறும். உங்களுடைய வாழ்க்கையே மாறும். உங்களை சார்ந்த இந்த உலகமும் மாறும். ஏன்னா இந்த உலகம் உங்களால் தான் விரிகிறதுன்னு சொல்றேன். இப்ப உதாரணம் சொல்றேனே, இப்ப நான் வசுதைவ குடும்பகம் அப்படின்னு ஒரு வார்த்தைய நம்ம பேசுறோம் சமஸ்கிருத மொழியில. இப்ப வசுதைவ குடும்பகம் அப்படின்னா, இப்ப நம்ம எல்லோரும் ஓர் குடும்பம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இப்ப எல்லோரும் ஓர் குடும்பம்னா, இப்ப நீனு, நாங்க எல்லாம் இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே நம்ம ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அப்படின்னு சும்மா வார்த்தையில ஒரு ஜாலத்துல தெரிஞ்சு வச்சிருக்கோம். வார்த்தை ஜாலம். ஆனா நம்ம ஒரே குடும்பமா? இப்ப எனக்கு ஒரு கஷ்டம்னா நீங்க உதவி பண்ணிடுவீங்களா? உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் உதவி பண்ணிடுவேனா? பிராக்டிகலி நடக்குமா? அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அங்க தான் நாங்க பிரிவினை உண்டாக்கிக்குவோம். பேசுறதெல்லாம் நம்ம பிரம்மம்னு பேசுவோம். நானே பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மிம்போம். ஆனா பிராக்டிகலா நான் எல்லாம் ஒரே குடும்பம்னு வந்துட்டா, என்னுடைய உணர்வுகள் உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய உணர்வுகள் எனக்கு தெரியாது. அப்படித்தான் நம்ம வாழ்றோம். அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும்? நம்முடைய கஷ்ட நஷ்டங்கள் நம்ம யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாது. ஆனா இங்க உண்மையிலேயே யாரு? உணர்வு தான் இறைவன். அப்ப உணர்வே இறைவன் அப்படிங்கும்போது, நம்ம குடும்பத்திலேயே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உணர்வ புரிந்து கொள்ள முடியல. ஒரு கணவன் மனைவி கிட்டயே ஒரு அந்யோன்யம் இல்ல, ஒரு உணர்வுல ஒரு புரிதல் இல்ல. ஒரு குழந்தைகள் தாய் தகப்பன் கிட்ட கூட உணர்வுல ஒரு புரிதல் இல்ல. ஒரு பையனுடைய உணர்வ அப்பா மதிக்கிறது இல்ல. அப்பாவுடைய உணர்வ மனைவி மதிக்கிறது இல்ல. இப்படித்தானே உலகம் போய்க் கொண்டிருக்கிறது. கணவன் மனைவி உறவுல 2 பேருடைய உணர்வுல ஒருத்தர் ஒருத்தர் மதிச்சு வாழ்ந்தா, எப்படி ஆனந்தமாக வாழலாம்? அதே மாரி அப்பா மகனுடைய உறவுல ஒருத்தருடைய உணர்வ மதிச்சு வாழ்ந்தா எப்படி ஆனந்தமாக வாழலாம்? அப்ப அந்த உணர்வு ரீதியாக நம்ம ஒருத்தரை ஒருத்தர் அணுகுறோமான்னா கிடையாது. மனோ ரீதியாகத்தான் ஒவ்வொருத்தரும் அணுகுறோம். மனதுல கற்பனை பண்ணிக்கிறோம். இவர் இப்படி இருப்பாரு, அவர் அப்படி இருப்பாரு. நாமளே ஒரு தீர்மானம் பண்ணிக்கிட்டு, அவரை பற்றி தவறான ஒரு புரிதல்ல அதுதான் சரி என்பதாகவும் நம்ம நினைத்துக் கொண்டு வாழ்றதுனால தான், நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நமக்கு வாழ்க்கையில இறைத்தன்மையும் அனுபவமாக மாட்டேங்குது. நம்முடைய வாழ்க்கையும் சந்தோஷமா இல்ல, சுவாரஸ்யமா இல்ல. அப்ப அதனால இப்ப நான் என்ன சொல்றேன், வசுதெய்வ குடும்பகம்னா எப்படி இருக்கணும்? ஒரு கற்பனை பண்ணுவோம். இப்ப பாருங்க, வயசான காலத்துல இப்போ இங்க கோயம்புத்தூர் இருக்கு. நெறைய முதியோர் இல்லங்கள்லாம் இருக்கு. நீங்க நெனைக்கிற மாரி முதியோர் இல்லம்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லாத இல்லம்னு நெனச்சுக்காதீங்க. பெரிய பெரிய அபார்ட்மெண்ட். ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்டும் மோர் தேன் 50 லேக்ஸ், 60 லேக்ஸ் ஒரு அபார்ட்மெண்ட். அந்த 50 லேக்ஸ், 60 லேக்ஸ் அபார்ட்மெண்ட்ல 2 பேர் இருப்பாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பேரண்ட்ஸ் வயசானவங்க. அவங்க பசங்க அமெரிக்காவுல இல்லன்னா யூரோப்பியன் கண்ட்ரில எங்கேயாவது இருப்பான். மாசமானா அது 1,00,000 1,50,000 அனுப்பிச்சிருவான்.
அவங்களுக்கு என்ன தேவை? நேரத்துக்கு சாப்பாடு, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், டிவி எல்லாமே அங்க குடுத்துருவாங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல 50 லட்சம் ரூபாய் அபார்ட்மெண்ட்ல எல்லா சௌகரியமும் இருக்கும். அந்த வயசான தாத்தா, பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே 6 மணிக்கு இறங்கி கீழ வந்து அந்த பார்க் இருக்கும். முன்னாடி அந்த அபார்ட்மெண்ட்ல முன்னாடி பார்க் இருக்கும். அந்த பார்க்ல அப்படியே நடப்பாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரத்துல போனாங்கன்னா, ஒரு டிவி ஓடிட்டு இருக்கும். டிவில போய் உட்கார்ந்து நாடகங்கள பார்த்துட்டு இருப்பாங்க. 8 மணி ஆன உடனே அவங்களுக்கு கேன்டீன்க்கு வருவாங்க. அவங்களுக்கு விருப்பமான சாப்பாடு சாப்பிட்டுட்டு போய் தூங்கிடுவாங்க. காலையில எழுந்து வெளிய வருவாங்க. வாக்கிங் போவாங்க. கொஞ்ச நேரம் பார்க்ல உட்கார்ந்திருப்பாங்க. அப்புறம் சாப்பாடு சாப்பிட்டுடுவாங்க. திருப்பி அப்படியே ஜாலியா இருப்பாங்க. இப்ப இது ஒரு அப்பா, அம்மா வயசான காலத்துல இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. எல்லாம் கிடைச்சிருக்குது. ஆனந்தமா இருக்குது. ஆனா அங்க அன்பு உணர்வு இல்லையே! யோசனை பண்ணி பாருங்களேன். இப்ப அப்பா, அம்மாவுக்கு எல்லா சௌகரியம் அந்த பையன் பண்ணி தரான். ஆனந்தமா இருக்குது வாழ்க்கை. வேளைக்கு சாப்பாடு, பார்க்கு, அங்க டிவி எல்லா சௌகரியங்களும் இருக்குது. அப்புறம் சத்சங்கம் இருக்கு. ஏதாவது ஆன்மீக சத்சங்கம் கேட்டுக்கலாம். பக்தி பாடல்கள் கேட்டுக்கலாம். அப்பப்போ ஏதாவது சொற்பொழிவு நடந்துகிட்டு இருக்கும். இது மாரி என்ன வேணா நம்ம அங்க அந்த உள்ள வந்து அது டெவலப் பண்ணிட்டு போய்க்கலாம் அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள. அது மாரி ஒரு 50 குடும்பம், 100 குடும்பம், 200 குடும்பம்லாம் அங்க வாழுது. பட் எல்லாமே பெரியவங்க பேரண்ட்ஸ். இத அப்படியே நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். இப்ப நாமெல்லாம் அந்த மாரி ஒரு அபார்ட்மெண்ட்ல குடும்பமா போயிடுறோம். இப்ப ஒரு 50 வீடு இருக்கிற அல்லது 100 வீடு இருக்கிற இடத்துல உங்க குடும்பம், என்னுடைய குடும்பம், மற்றவருடைய குடும்பம் எல்லாம் அங்க தனித்தனியா குடும்பத்தோட வாழ்றோம். அப்படியே காலையில சாப்பாடு கிடைக்குது. நம்ம எல்லாரும் வீட்ல யாரும் சமைக்க வேண்டியதில்ல. கேன்டீன் ஒட்டுக்கா அந்த 50 ஃபிளாட்டுக்கு சேர்ந்து ஒரே கிட்சன். அங்க டைமுக்கு சாப்பாடு ரெடி ஆயிடும். அப்ப எல்லாம் கீழ இறங்கி வர்றோம். அந்த டைமுக்கு சாப்பிட்டுர்றோம். அப்புறம் நம்ம உடனே நம்முடைய கேளிக்கை விஷயங்கள், மற்றபடி டிவி பார்க்கணும், டிவி பார்க்கலாம். சத்சங்கம் கேட்கிறவங்க சத்சங்கம் கேட்கலாம். அப்படியே டைம் போகும். மத்தியான நேரம் 2 மணி ஆகுது. சாப்பிட வரோம், சாப்பிடுறோம். திருப்பி போய் ரெஸ்ட் எடுக்கிறோம். 4 மணிக்கு திருப்பி டிவில நிகழ்ச்சி பார்க்கறதுனாலும் பார்க்கலாம். இல்லன்னா வெளிய வந்து சத்சங்கம் இருக்கு. சத்சங்கத்துல கேட்டுக்கலாம். இப்படி ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்களேன். ஆனந்தமா இருக்கும்ல? இப்ப இந்த மாரி வாழ்றது தான் வசுதெய்வ குடும்பம். நான் சொல்றது என்னன்னா, நீங்க எல்லோரும் ஒரு குடும்பம். ஆனா எல்லோருக்கும் எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கணும். என்னுடைய குழந்தையும், உங்களுடைய குழந்தையும் நல்ல ஒரு உயர்தரமான படிப்புல படிக்கணும். அப்ப அவங்களுக்கு தேவையான அத்தனை நீடும் ஃபுல்ஃபில் ஆகணும். நமக்கும் வந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய தேவைகள் அங்க நிறைவு செய்யப்பட்டிருக்கணும். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா எப்படி இருக்கும்? அப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நிறைவான மனிதனுடைய வாழ்க்கை. ஆனா இந்த நிறைவான மனிதனுடைய இந்த வாழ்க்கை எல்லோருக்குமே ஆசை இருக்கிறது. சராசரி மனிதன் முதல் கொண்டு பெரிய அரசர்கள் வரைக்கும் இததான் விரும்புறாங்க. ஆனா எல்லோருக்கும் ஏன் இது சாத்தியமாகவில்லை அப்படின்னா, குறுகிய மனசு தான் காரணம்னு நான் சுட்டிக்காட்டுறேன். இந்த பாடத்திட்டத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்க நான் எதுவாக இருக்கின்றேனோ, அது போலவே மற்றவர்களும் இருக்க வேண்டும் என்று யார் ஆசைப்படுகின்றானோ, அவன்தான் உண்மையான ஆன்மீகவாதி. அவன்தான் உண்மையான வசுதெய்வ குடும்பத்தை புரிந்து கொண்டவன் நான் சொல்ல வரேன். இப்போ ஒரு பெரிய ஒரு ஆசிரமத்தை அமைச்சுக்கிட்டு, அந்த ஆசிரமத்துல வரக்கூடிய பக்தர்கள் ஒரு 5000 பேர், 5 லட்சம் பேர் வராங்கன்னா, அவங்கள வச்சு பிசினஸ் பண்றதல்ல எங்க ஆன்மீகம். இப்ப நெறைய பேர் அந்த மாரி தானே ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, இப்ப ஒரு 5 லட்சம் பேர் என்ன நம்பி வராங்க அப்படின்னா, அந்த 5 லட்சம் பேருக்கும் அவங்க மூலமா ஏதாவது ஒரு பொருள ப்ராடக்ட்ட சேல்ஸ் பண்ணி, மார்க்கெட்டிங்ல பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மசாலா ப்ராடக்ட்ட மார்க்கெட் பண்றக்கூடிய நிறுவனங்கள் நெறைய இருக்குது. அது அவங்களுடைய தனிப்பட்ட மனப்பான்மை உள்ள மனிதர்கள் வசுதெய்வ குடும்பத்துக்குள்ள வரல. இப்ப நான் சொல்ற வசுதெய்வ குடும்பத்துக்குள்ள வந்து பாருங்களேன். எப்படி உங்களுக்கு தொழில் நடக்கும்னு சொல்றேன். இப்ப இந்த 50 வீடோ, 100 வீடோ ஒரு ஃபிளாட்ல நம்ம எல்லாம் ஒன்றா வாழ்றோம். இப்ப ஒருத்தர் வந்து ஒரு சாதாரண சின்ன தொழில் பண்றாரு. ஒரு சோப்பு தயார் பண்ற ஒரு தொழில் பண்றாரு. அவர் உடனே என்ன பண்ணலாம்? அந்த டோட்டல் அந்த வீடு அத்தன வீடுக்கு அவர் சோப்ப சப்ளை பண்ணிடலாம். எல்லாம் நம்ப ஆளுங்க தானே, நாமளே வாங்கிக்குவோம்னு சொல்லிட்டு, அந்த டோட்டல் ஃபிளாட்ல ஒரு 500 பேர் இருக்காங்கன்னா, அந்த 500 சோப்ப கன்ஃபார்மா அவரால விக்க முடியும். அப்ப அந்த 500 சோப்புக்கு உண்டான வருமானம் அவருக்கு கிடைத்துவிடும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப இது மாரி ஒரு வசுதெய்வ குடும்பம் போது, தன்னை சார்ந்திருப்பவனையும் தான் வாழ வைத்துக் கொண்டு, தானும் வாழுகின்ற ஒரு வாழ்க்கை தான் இங்க வசுதெய்வ குடும்பகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப இந்த வசுதெய்வ குடும்பகம் அப்படிங்கிற இந்த வாய்ப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது தனித்த மனமோ, தனித்த உடலோ அல்ல. இது பேருணர்வு, பேருடலை சார்ந்த விஷயம். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச உடலை சார்ந்த விஷயம். அப்ப இங்க எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் ஓர் குலம் அப்படின்னு சொல்றது போல, இங்க எல்லோரும் ஓர் உடல், எல்லோரும் ஓர் மனம். அப்ப அப்படி இருக்கும்போது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கும்? எப்படிப்பட்ட ஒரு ஆனந்த வாழ்க்கை நம்ம வாழ முடியும்? இத நம்ம பிராக்டிகலா அப்ளை பண்ணி வாழ முடியும். ஆனா எத்தனை பேருக்கு இது சாத்தியமாகும்னா, உங்களுடைய மனோ வலிமையும், உங்களுடைய மனதினுடைய திடமும் தான் நீங்க உங்கள அந்த நிலைக்கு கொண்டு போக முடியும். அப்படி கொண்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், நீங்க தான் திட ஞானி. அப்ப அப்படிப்பட்ட திட ஞானியா நீங்க மாறும்போது, உங்களுடைய வாழ்க்கையை வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அது யாராலும் விவரிக்க முடியாது. அப்படிப்பட்ட திட ஞானி வாழ்க்கை வந்து பார்ப்பவர்களுக்கும் ஒரு ஆனந்தத்தை குடுக்கும். அதத்தான் இந்த ரிபுகீதை சொல்லுது. திடஞானி தரிசனமே தீர்த்தமாடல். திடஞானி தரிசனமே தேவ பூசை.
திடஞானி தரிசனமே ஜபதபங்கள், திடஞானி தரிசனமே செய்யும் அறங்கள், திடஞானி தரிசனமே சிவத்தை காண்டல், திடஞானி தரிசனமே சிவத்தின் சேவை, திடஞானி தரிசனமே மேவுதற்கு திருவிதமாம் உலகத்தும் அரிதாம் யார்க்கும். அப்ப புரிந்துக்குங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு திறக்கப்பட்டிருக்கிறது நமக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எப்படி திறக்கப்பட்டிருக்கின்றது? தானே அந்த அறிவு, தானே அந்த பிரம்மம் என்ற அந்த பேருணர்வு நிலையிலே நாம் செல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு திறக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இதை நம்ம எல்லோருக்கும் கொடுக்கணும், எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்த்தணும். அதை நம்ம செய்யும் பொழுதுதான் இங்கு ஒரே மனம் ஒரே உடலாக மாறும். இங்க தனித்த உடலும் தனித்த மனமும் ஒன்றாகக்கூடிய விஷயத்தை பற்றி நான் இங்க பேசவே இல்லை. ஒரு ஆர்கனைசேஷன் மூலமா ஒரு 5000 பொருளை விற்க முடியும்னா, இப்ப நாம எல்லோரும் ஒரு குடும்பமா வாழ்ந்தோம்னா, நம்ம இடத்திலேயே நாம செய்யக்கூடிய தொழிலுடைய பொருள்களை நம்ம பலவாறாக விற்பனை செய்து நம்ம மார்க்கெட் பண்ண முடியும். அப்ப நம்ம எல்லோருக்கும் சந்தோஷமாக வாழ முடியும். ஒரு நியாயமான லாபத்தை நம்ம ஈட்ட முடியும். நம்ம எல்லாமே வெளிப்படையா டிரான்ஸ்பரண்டாவே செய்யலாம். ஏன்னா இப்ப இது நம்மை சார்ந்த ஒரு குடும்ப தொழிலாக வைத்துக் கொண்டோம்னு வச்சுங்க. இப்ப நம்ம 50 குடும்பம் 100 குடும்பம் ஒன்றாக செய்யுதுன்னா, அவங்களுக்கு உண்டான அந்த விற்பனை பொருட்களை நம்ம இங்க மார்க்கெட் பண்ண முடியும். இதெல்லாம் எதற்காக தேவைப்படுதுன்னா, இந்த உடலை சார்ந்து தேவைப்படுகின்றது. ஆனால் உணர்வை சார்ந்து இங்க எனக்கு ஒன்றும் தேவையில்லை. நான் அந்த ஆன்மாங்கிற அடிப்படையில் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஆனா நம்ம என்ன பண்றோம்? இந்த பாடத்தை படிச்சுட்டு அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ன உடனே, இப்ப எனக்கு எதுவுமே தேவையில்லை. நானே பிரம்மம். அதனால நான் அந்த தூய அறிவா மாறிட்டேன். அதனால நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன். நான் யாரோடையும் தொடர்பு கொள்ள மாட்டேன். இங்க நான் மட்டும் தான் தனித்து இருக்கிறேன். அப்படின்னு நீங்க உங்களை தனித்துவப்படுத்தினா என்ன நடக்கும்? அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். ஏன்னா எல்லாமே நான் பிராக்டிகல் அப்ளிகேஷன் பண்ணி பார்த்துட்டு உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். நான் எதுவுமே சும்மா அப்படியே புத்தக அறிவை வச்சு பேசல. இப்ப நான் தனித்து வாழ்ந்து பார்த்தேன். என்னுடைய வாழ்க்கை எப்படின்னா, இப்ப இது மாதிரி விஷயங்களை நான் படிச்சேன். ரிபுகீதையோ அல்லது யோக சூத்திரமோ மற்ற மகான்களுடைய நூல்களோ எடுத்து படிக்கும்போது, இங்க ஆன்மா தனித்துவமானது, அது எதனுடன் தொடர்பு கொள்ளாதது, அது தன்னில் தானாய் தனித்துவமா இருக்கின்றதுங்கிறத உள்வாங்கிட்ட உடனே என்னுடைய மைண்ட் என்ன சொல்லுது? அப்ப நான் தனித்து இருக்கணும், நான் யாரோட சேரக்கூடாது அப்படின்னு நான் மைண்ட் செட் பண்றேன். இப்ப இந்த மைண்ட் செட்டினுடைய பவர் என்னன்னா, நான் தனித்துவமானவன், நான் எந்த அளவுக்கு தீவிரமா நானு உள்ள போகிறேனோ, அப்ப என்ன நடந்தது தெரியுமா? நான் தனித்துவமான ஆன்மா தான், அதுல சந்தேகம் இல்ல. ஆனா உடல் ரீதியாகவும் நான் தனிமைப்படுத்தப்பட்டேன். இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. நான் என்ன பண்ணிட்டேன், அந்த மாதிரி நான் தீவிரமா தனித்துவமானவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போக 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 என்னுடைய மனைவி, குழந்தைகள் எல்லாம் என்னை விட்டு பிரிய ஆரம்பிச்சாங்க. எந்த சூழ்நிலையில பிரிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்க எல்லாம் படிப்பு முடிச்சுட்டு தொழில் நிமித்தம் நான் வெளியே போறேன்ப்பான்னு சொல்லிட்டு 2 பசங்களும் கோவை வந்துட்டாங்க. நான் பொள்ளாச்சியில இருக்கிறேன். அப்ப நான் சரி பசங்க தானே போறாங்க போகட்டுமே, அப்ப எனக்கு சமைச்சு போறதுக்கு பொண்டாட்டி இருக்கிறாளேன்னு தைரியமா இருந்தேன். இவனுங்க 2 பேரும் இங்க வெளியே தொழில் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஹோட்டல் சாப்பாடு சேரல. அம்மா நீங்க வந்துருங்க நம்ம கூட அப்படின்ட்டானுங்க. அப்ப உடனே இவன் என்ன பண்ணிட்டான், நானும் அங்க போறேன் பசங்களோட அப்படின்ட்டு இவளும் அங்க போயிட்டா. அப்ப நானே சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சேன். 1.5 வருஷம் நான் தனியா தான் சமைச்சு சாப்பிட்டேன். அப்ப நான் இங்க தனித்துவமாக வாழும்போது நான் நிறைய விஷயங்கள் நான் யோசிச்சு பார்த்தேன். இங்க தனித்துவங்கிற அடையாளம் என்னுடைய மனம் எந்த அளவுக்கு தனித்துவத்தை நினைக்குதோ, அந்த அளவுக்கு என்னை உடல் ரீதியாகவும் அது தனிமைப்படுத்துகிறது. காரணம் என்ன? நானுங்கிற அந்த தனித்த உடல் அபிமானம் என்னை தனித்துவப்படுத்தி விட்டது. அப்ப அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் நான் ஃபேஸ் பண்ணேன்னு உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் பிராக்டிகலா நம்ம புரிஞ்சுக்கணும். தனித்துவமானவன் நான்னா எந்த அடிப்படையில் நீங்கள் தனித்துவமானவன்? உடல் அடிப்படையில் தனித்துவமானவனா? உணர்வு அடிப்படையில் தனித்துவமானவனா? எப்படின்னு புரிந்து கொள்ளணுங்கிற நான். அப்ப ஆன்மாவின் அடிப்படையில் நான் தனித்துவமானவன்னா, நீங்க உடலற்ற நிலையில் தான் தனித்துவமாக இருக்க முடியுமே தவிர, உடல் உள்ள நிலையில நீங்கள் எப்படி தனித்துவமாக முடியும்? அப்ப நான் பொண்டாட்டி புள்ளைய விட்டுட்டு போயிடுறேன், குடும்பத்தை விட்டுட்டு போயிடுறேன்னா, கஷ்டப்படுவீங்களே தவிர சந்தோஷமா வாழ முடியாது. அப்ப நீங்க ஆன்மீகவாதிங்கிற ஒரு போலி வேஷத்துல வேணா திரிஞ்சுட்டு இருக்கலாமே தவிர, அங்க நீங்க நினைக்கிற வாழ்க்கையை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அத நீங்க பிராக்டிகலா அப்ளை பண்ணி இந்த மாதிரி கஷ்டமெல்லாம் பட வேண்டாம். ஏன்னா யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு திருமூலர் சொன்னது, அவருடைய அனுபவத்துல சொன்னது போல, இங்க யான் பெற்ற துன்பம் மற்றவர்கள் பெற வேண்டாம்ங்கிறத நான் இங்க சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா இன்பத்தை மட்டும் பெற்றுக்கொள்ள வேண்டாம், துன்பத்தை பெறவே வேண்டாம்ங்கிறேன். நீங்க அது மாதிரி கஷ்டங்களுக்கு போய் ஆளாகி விட வேண்டாம். அதனால இங்க தனித்துவமானது என்பது தன்னுடைய உணர்வு சார்ந்த விஷயம். அப்ப நான் ஏன் தனித்துவமாக இருக்கிறேன் என்றால், நான் அந்த தூய அறிவு என்று இருப்பது எப்பொழுதும் தனித்துவமானது. அது தன்னில் தானாய் தன்மயமாய் இருப்பது. அது ஒரு பேரரசனை போன்றது. அது யாரும் நெருங்க முடியாது. ஏன்னா தூய அறிவு கிட்ட போய் யார் வேணா சரிசமமா உட்கார்ந்து பேச முடியாது இல்லையா? இப்ப ஒரு அரசன் கிட்ட போய் நான் அப்படியே அவருக்கு சமமா சேர்ல உட்கார்ந்து பேச முடியுமா? அந்த அரசனுக்கு உண்டான மரியாதை நான் கொடுக்கணுமா வேண்டாமா? அப்ப அரசன்னா அவன் பெரிய உயர்நிலையில் இருக்கான். நான் ஒரு சாதாரண ஆளுங்கும் போது என்ன நான் கீழ்நிலையில வச்சுதான் என்ன அணுகுவான்.
அப்ப அது மாதிரி இங்க நான் தனித்துவமான ஆன்மான்னா, நான் தூய அறிவுன்னா, என்னால் படைக்கப்பட்டது இந்த பிரபஞ்சம். அப்ப நான் எனக்கு கீழாகத்தான் மற்றதெல்லாம் இருக்கே தவிர, எனக்கு மேலாக எதுவும் வர முடியாது. அந்த அடிப்படையில் நான் தனித்துவமானவன், நான் தனியானவன் அப்படின்னு புரிந்து கொள்ளணுமே தவிர, நான் அந்த டோட்டலா நானே தனித்துவமானவன் நீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு மைண்ட் என்ன பண்ணும்னா, உங்கள ஒரு தனி மனிதனாக பிரித்து விடும் இந்த சமுதாயத்திலிருந்து. அப்புறம் நீங்க எங்கேயாவது காட்டுல, மேட்டுல சுத்திட்டு, ஒரு நாள் உடம்ப எங்கேயாவது குப்பையில விட்டுற வேண்டியதுதான். ஏதோ பப்ளிக் எடுத்து புதைச்சிருவாங்க. திருவண்ணாமலையில இப்ப அதான் நடந்துட்டு இருக்கு. திருவண்ணாமலையில பெரும்பாலான சாமியார்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க பாடி வாங்குறதுக்கு கூட எந்த சொந்தக்காரங்களும் வர்றதில்ல. அங்க அதுக்குன்னே ஒரு அமைப்பு இருக்குது. அதை எடுத்து ஈமச்சடங்கெல்லாம் முடிச்சு புதைச்சிடுறாங்க. அவ்வளவுதான். அவன் யாரு என்னன்னு கூட தெரியாது. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவன் செத்து போறான். ஆனா அது நெறைய பேர் குடும்ப பிரச்சனைனால வராங்க. பல்வேறு காரணங்கள் அங்க வராங்க. ஆனா உண்மையான ஆன்மீகவாதிக்கும் இதுதான் நிலைமை. அப்ப உண்மையான ஆன்மீகவாதியா நீங்க இந்த மாரி திருவண்ணாமலையில பிச்சை எடுத்து வாழ்றதுக்கா இங்க நமக்கு ஆன்ம அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னா, இல்ல. ஆன்ம அறிவு என்பது ஒரு அரசனைப் போல வாழ்வதுன்னு நீங்க புரிந்து கொள்ளணும்னு நான் சொல்ல வரேன். அப்ப நீங்க அரசனைப் போல வாழ ஆசைப்படுங்க. அப்ப அரசனைப் போல வாழ முடியுமான்னா, முடியும் என்பதை நான் நிரூபிக்கிறேன். அதுக்கு ஒரு கிளாஸ் இப்ப அடுத்து நம்ம வச்சுக்க போறோம். அந்த கிளாஸ்ல எப்படின்னா, நீங்க எல்லாருமே இயர்ஃபோன் கண்டிப்பா வாங்கிக்கணும். அந்த இயர்ஃபோன்ல நான் சொல்ற அந்த விஷயத்த நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு, அத நீங்க பிராக்டிகலா அப்ளை பண்ணுங்க. சின்ன சின்ன விஷயங்கள உங்க வாழ்க்கையில பிராக்டிகலா நான் நிரூபிச்சு காட்டுறேன். அதுக்கு பிறகு நீங்க அந்த பிரம்மமா இல்லையாங்கிறத நீங்க உணருங்க. ஏன்னா பிரம்மம் என்பது அந்த பூரண அறிவுத்தன்மைக்குள்ள நான் ஏன் போக மாட்டேங்கிறேன்னா, என்னால பெரிய விஷயத்த எடுத்துக்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் நடைமுறை வாழ்க்கையிலே சிந்திப்போமே. இப்ப நீங்க எல்லாம் சராசரி மனிதர்களா இருக்கீங்க. இப்ப நான் சொல்றேன். நாளைக்கே ஒரு ரூ. 1,00,00,000 ஒரு வீடு வாங்கி அங்க குடியேறிடலாமான்னு நான் சொன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? "ஏங்க நடக்கக்கூடியதா பேசுங்க. நடக்க முடியாத விஷயத்தெல்லாம் ஏங்க பேசுறீங்க?" அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஏன்னா ரூ. 1,00,00,000 ஒரு வீடு வாங்கி நாளைக்கு போலான்னு நான் சொன்னா, அது என்ன ஒரு நடக்கக்கூடிய விஷயமா? சரி 1 மாசத்துல போலான்னு சொன்னா கூட நடக்குமா? 1 வருஷத்துல போலான்னு சொன்னா கூட நடக்குமா? அதுக்குண்டான எந்த ஒரு ஏற்பாடும் நம்ம இடத்துல இல்ல. ரூ. 1,00,00,000ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அந்த ரூ. 1,00,00,000 நான் சம்பாதிச்சு ஒரு வீட வாங்கி நான் போகணும்னா, அது நடக்காத காரியம் அப்படிங்கிறத நம்ம எல்லோருமே நினைக்கிறோமா இல்லையா? இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லோருமே. ஆனா நான் நடக்கக்கூடிய காரியம் நான் சொல்றேன். ஏன் நடக்கக்கூடிய காரியம் என்று சொல்றேன்னா, இங்க தான் நீங்க மனசுல என்ன பண்றீங்கன்னா, அது என்னால முடியாதுங்கிற அந்த நெகட்டிவ் தாட் உங்களுக்குள்ள இருக்குது. அதனால ரூ. 1,00,00,000 வச்சு அந்த வீட நான் வாங்க முடியாதுங்கிற மைண்ட் செட்ட உள்ள வச்சுக்கிட்டு, நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த ரூ. 1,00,00,000 வீட நான் அடையணும், 1,00,00,000 வீட அடையணும்னு கற்பனை காண்றீங்க, கனவு காண்றீங்க. நடக்காது. ஏன்னா, உங்களுடைய இன்னர் தாட் என்ன பண்ணுதுன்னா, அது நடக்காதுன்னு நெனைக்குது. ஆனா அவுட்டர் தாட் வெளியிருந்து நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் என்ன செய்யுதுன்னா, அது வாங்கணும்னு ஆசைப்படுது. அதாவது அந்த ரூ. 1,00,00,000 வீடு அடையணும்னு ஆசைப்படுது. ஆனா ஏன் அது அப்ளை ஆக மாட்டேங்குது? அந்த ரூ. 1,00,00,000க்கு சாத்தியமில்லாத, தகுதி இல்லாத நான் எப்படி அந்த ரூ. 1,00,00,000 வீடு அடைய முடியும்? அது முடியாதுன்னு என்னுடைய உள்ளுணர்வு, என்னுடைய மனசு நெனைக்குது. ஆனா என்னுடைய இன்னொரு ஆசை என்ன பண்ணுது? மனதினுடைய இன்னொரு பகுதி, இல்ல அந்த ரூ. 1,00,00,000 வீடு வாங்கிட்டா நான் சந்தோஷமா இருக்கலாம்னு ஆசைப்படுது. நடக்க மாட்டேங்குது. காரணம் என்ன? இங்க தான் கான்ட்ரா ஆகுது. மைண்டினுடைய கான்ட்ரா. அதிலிருந்து விடுபடணும். ஏன்னா மைண்டினுடைய கான்ட்ரா இது ஒரு மாரி இப்படி அடையணும்னு ஒரு விஷயத்த கேட்டுட்டு ஆசைப்படுது. இன்னொரு மாரி அத அடைய முடியாதுன்னு அதே மனசு நினைக்குது. அப்ப இருவேறு பிரிவுகள்ல பிரிந்திருக்கக்கூடிய மனதை வைத்துக்கொண்டு நீங்க எதையும் அடைய முடியாது. அந்த அடிப்படையில் தான் நீங்க பிரம்மம், தூய அறிவும் ஆக முடியாதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா இங்க தூய அறிவு பிரம்மம்ங்கிற ஸ்டேட்டஸ் என்ன? அதனுடைய ஸ்டேட் என்னன்னு தெரியாமயே, சும்மா அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்றதுனால நீங்க ஆயிட முடியுமா? முடியாது. அல்லது இது போன்ற ஆத்ம ஞானங்களை படிக்கிறதுனால ஆயிட முடியுமா? முடியாது. சரி மூச்சு பயிற்சி பண்றதுனால ஆயிட முடியுமா? முடியாது. யோகா பண்றதுனால ஆயிட முடியுமா? முடியாது. அப்ப எப்பதான் முடியும்? தன்னைத்தான் அறிந்து தன்மயமாகும் போது தான் முடியும். அப்ப நான் அந்த தூய அறிவுங்கிறதுல நான் எந்த அளவுக்கு திட ஞானியா நிற்கிறேனோ, அப்பொழுது மட்டும் தான் அது சாத்தியமாகும். அந்த திட ஞானி தரிசனம் நமக்கு உண்டாக வேண்டும். அது நானே தான் என்ற தூய உணர்வு நம்மிடத்திலே பிரகாசிக்க வேண்டும். எனக்கு வேறாக ஏதும் இல்லை. நானே அந்த தூய அறிவு. அதுவும் நான் சாதாரண அறிவல்ல, பேரறிவு. என்னிடத்தில் தான் எல்லாம் இருக்கின்றது. நான் இந்த உடலில் மட்டுமில்லை, எல்லா உடலிலும் நான் ஆனந்தமாக வாழக்கூடியவன் என்று நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த உடலும் அல்ல, இதை சார்ந்த மற்ற உடல்களும் ஆனந்தமாக வாழ முடியும்ங்கிறத இந்த பாடத்திட்டத்தின் மூலமா உங்களுக்கு புரிய வைத்திருக்கிறேன். அதனால இங்க நீங்க நினைக்கிற மாரி இந்த உடலும், மனமும் ஒன்றாகுதல் அப்படிங்கிறது தனித்த உடல், மனம் சார்ந்த அபிமானம் கிடையாது. ஒட்டுமொத்த பிரபஞ்ச மனமும், பிரபஞ்ச உடலும் சார்ந்த ஒரு விஷயத்தை நான் இங்க பேசிக் கொண்டிருக்கின்றேன். இப்ப இந்த ஒட்டுமொத்த உடலும், பிரபஞ்சமும் ஒன்றாக வேண்டுமென்றால் நிகழ்காலத்தில் நிற்க வேண்டும். இந்தந்த வினாடி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வாழுகின்ற வாழ்க்கையை அந்தந்த வினாடியில் வாழுங்கள். கொடுக்கப்பட்ட காரியங்களை அந்தந்த வினாடியில் ஆத்மார்த்தமாக செய்யுங்கள். என்ன காரணம் வேணா இருக்கலாம். எந்த காரியம் வேணா இருக்கலாம். சாப்பாட்டு சாப்பிடுற வேலையா கூட இருக்கட்டுமே.
அதுல ஒரு மனசை ஒன்றி அந்த நிகழ்காலத்துல சாப்பிடுங்க. அப்பதான் அந்த உடல் ஆரோக்கியத்தை அடையும். ஏன்னா அந்த உடலுக்கு தேவையான சத்துக்கள் அப்பதான் முழுமையாக கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்திலுமே நீங்க நிகழ்காலத்தில் வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் வரும் தெரியுமா? நீங்க எதை நோக்கி போகணுங்கிறது அது தீர்மானிக்கும். இந்த இயற்கை தீர்மானிக்கும். அது இது போன்ற ஆத்ம ஞான விஷயத்துக்குள்ள வந்து நீங்க உங்களை இழந்துட்டு அந்த அறிவாக மாற்றிவிட்ட மறு வினாடியே அந்த அறிவு தன்னுடைய பிரகாசத்தை அதிகப்படுத்தும். ஏன்னா அந்த உபாதி எனக்கு தகுதியானதாக மாறிவிட்டது. நான் என்னை நானே உணர்ந்து கொள்வதற்கான சரியான உபாதி இதுதான் அப்படின்னு அது தீர்மானம் பண்ணிடுச்சு அப்படின்னா, உடனே அந்த உபாதியாகி அந்த உடலுக்குள்ளே அது அதீத ஆற்றலை வெளிப்படுத்தும். அப்படி வெளிப்படுத்தும்போது உங்கள் உடல்ல பார்த்தீங்கன்னா, நெறைய மாற்றங்கள் நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் நெறைய மாற்றங்கள் நடக்கும். ஏன்னா உடல் மாற்றம், மன மாற்றம் என்ன பண்ணும்? தன்னுடைய வாழ்க்கையை மாற்றும். அப்படி மாறுகின்ற வாழ்க்கையை நீங்கள் ஆனந்தமாக வாழ்வதற்கான அந்த அரசனை போன்ற வாழ்க்கையை தேர்ந்தெடுங்கள். ஆண்டியை போன்ற வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க வேண்டாம் என்று நான் இங்கு சுட்டிக்காட்டி, இந்த வகுப்பை இத்துடன் நான் நிறைவு செய்கின்றேன். இப்ப இது சம்பந்தமான கேள்வி பதில்கள் உங்களிடத்துல இருக்கலாம். இப்ப நெறைய சந்தேகங்கள் இருக்கலாம், நெறைய கேள்விகள் இருக்கலாம். இப்ப இதை பற்றி ஒரு வகுப்பு நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி வச்சுக்கலாம். இப்ப எல்லாருமே ஒரு 1/2 அன் ஹவர் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஒரு 5:30 to 6:30 ஒரு 1 ஹவர் திருப்பி உங்களுக்கு இதே செஷன் இருக்கு. அதுல என்னன்னா, இது சம்பந்தமான கலந்துரையாடல். ஒருத்தர் கலந்துரையாடும் போது தான் இதுக்கு சரியான விடை கிடைக்கும். ஆகவே 5:30 6:30 வரைக்கும் மீண்டும் 1 மணி நேரம் கேள்வி பதில் பகுதியாக ஒரு கலந்துரையாடல் பகுதியாக வைத்துக் கொள்ளலாம். இந்த வகுப்பை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.